லூக்கா 10ஆம் அதிகாரம் 25 முதல் 37 வசனம் வரை உள்ள பகுதியிலே நல்ல சமாரியனை குறித்ததான ஒரு உவமையை இயேசு சுவாமி சொல்லுகிறார். ලූකා 10 වන පරිච්ඡේදයේ 25 සිට 37 දක්වා තිබෙන යහපත් සමාරියාය ගැන කියවෙනා වූ උපමා කතාවයි. இன்று இந்த உவமையில இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய செய்தியை பாடத்தை நாங்கள் எங்கள் மனதிலே பதித்துக் கொள்ளுவோம். අද දින මෙම උපමා කතාවෙන් අපි අධ්‍යයනය කරගෙන සියල්ලක්ම අපගේ හිතේ දරාගමු. இயேசு சுவாமி ஒவ்வொரு தடவையும் ஒரு உவமையை சொல்வதற்கு அதுக்கு பின்னால் ஒரு காரணம் இருந்தது. යේසුස් වහන්සේ සෑම වෙලාවෙම සෑම උපමා කතාවක් කියන්නට පෙර තිබෙනා වූ එක පසුතලයක් තිබුණා. இந்த உவமையை சொல்வதற்கு காரணம் මෙම උපමා කතාව කියන්නට හේතුව ஒரு நியாயாஸ்திரி இயேசுவினிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார். මෙම උපමාව කතාව කියන්නට ව්‍යවස්ථාව උගන්වන්නේ විශාරදයෙක් එක ප්‍රශ්නයක් අහනවා. அவன் கேட்கிறான், நான் நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ඔහු අහනවා සදාකාල ජීවනය උරුම කරන්නට මම කුමක් කළ යුතුද කියලා. இப்ப நியாயாஸ்திரி என்று சொன்னால் මෙතන උගන්වන්නා කියවොත් විශාරදයා කිව්වොත් ஆங்கிலத்திலே ஸ்கிரைப்ஸ் என்று அழைப்பார்கள். அவர்களுடைய வேலை என்னவென்றால் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை தொடர்ந்தும் ஆராய்ச்சி பண்ணி எவ்விதமாக நாங்கள் அவருடைய கற்பனையை கைக்கொள்ளலாம் என்று அவர்கள் பரிசேயர்களிடத்திலே சொல்லிக் கொடுப்பார்கள். විවස්ථාව උගන්වන්නේ එහෙවත් විශාරදයෙක් කියන්නේ ඔවුන් සෑම වෙලාවෙම දෙවියන් වහන්සේගේ විවස්ථාවන් දෙවියන් වහන්සේගේ දේව වචනේ කොයි ආකාරයටද පරිසිවරුන්ට කියා දෙන්නේ කියලා ඒ ගැනීම ඒවා ඉතා ඉමහත් අධික ලෙස අධ්‍යයනය කරන පිරිසක්. அப்பொழுது இந்த நியாயாஸ்திரிகளும் பரிசேயர்களும் சதுசேயர்கள் இவர்கள் எல்லாரும் இணைந்து இந்த கற்பனைகளை அவர்கள் கைக்கொள்ள முயற்சிப்பார்கள். මෙම විශාරදයා පරිසිවරු සදිසිවරු සියලු දෙනාම මේ ආඥාවන් සියලු දෙනා දෙයක්ම කොයි ආකාරයේද මේ පනත් වලට කීකරු වෙන්නේ කියලා ඒගොල්ලන් හොයනවා. சதுசேயருடைய வேலை என்னவென்றால் සදිස්වරුන්ගේ වැඩ නම් அவர்கள் கிராமம் முழுவதும் பட்டணம் முழுவதும் அவர்கள் நாள்தோறும் நடந்து திரிவார்கள். ඔවුන්ගේ වැඩ නම් ඔවුන් ග්‍රාමයන් වලට ගම්බද වලට හැමදාම ඇවිදිනවා. அவர்கள் ஒரு ஆவிக்குரிய போலீஸ்காரனை போல. එයාලා හරියට ආත්මික පොලිස්වරු වගේ. அவர்கள் விசுவாசிகளை சோதித்துக் கொண்டே பரீட்சை பார்த்து கொண்டே இருப்பார்கள். එයාලා සෑම විටම ඇදහිලිවන්තයන්ව සෝදිසි කරමින් සිටී. யாராகிலும் நியாயப்பிரமாணத்திலே தவறினால் කවුරු හරි ව්‍යවස්ථාවෙන් යමක් කරන්නට බැරි இல்லாட்டி யாராலும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் அவர்களிடத்திலே கொடுத்தால் කවුරු හරි ඕව වේවා ඇවිත් පැමිණිල්ලක් කළොත් அவர்கள் அந்த வீட்டுக்கு போய் குடும்பத்துக்கு போய் එයාලා ඒ නිවස් වලට ගිහිල්ලා அந்த நபரை அழைத்து கொண்டு வந்து அவர்கள் பரிசேயருக்கு முன்பதாக நிறுத்துவார்கள். ඒ සියලු දෙනාම පරිසවරුන් ඉදිරිපතට ගෙනල්ලා එයාලා නවත්තනවා. அதுக்கு பின்பதாக நியாயம் தீர்க்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு தண்டனை விதிக்கப்படும். ඊට පස්සේ එයාලා විනිශ්චය කරලා ඒට දඬුවම් ලබා දෙනවා. ஆகவே இங்கே நாங்கள் பார்க்கிற ஒரு நியாயாஸ்திரி இயேசுவினிடத்தில் இந்த கேள்வியை கேட்கிறான். මෙතන බලමු විශාරදයෙක් දෙවියන් ක්‍රිස්තුස් වහන්සේගෙන් ප්‍රශ්නයක් අහනවා. லூக்கா 10ஆம் அதிகாரம் 25 26ஆம் வசனத்திலே அதை நாங்கள் பார்க்கிறோம். ලූක් පොතේ 10 වන පරිච්ඡේදයේ 25 26 බලමු. அப்பொழுது ஒரு நியாயாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே அவரை சோதிக்கும்படி என்று சொன்னால் ஏதோ அவர்தான் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கைக்கொள்ளுகிறதாகவும் இயேசு தவறுகிறார் என்ற உணர்வோடு நான் எல்லா நியாயப்பிரமாணத்தையும் நான் கை கொண்டிருக்கிறேன், எதிலும் தவறவில்லை என்கிற மனப்பான்மையோடு இயேசுவை சோதிப்பதற்காக அவன் வருகிறான். යේසුස් වහන්සේව පරීක්ෂා කිරීම උදෙසා ඒ විශාරදයා සම්පූර්ණයෙන්ම සියලු පනත් ඔහු අත්දකිනවා. ඔහු විවස්ථාව උන්වහන්සේගේ නැගිට උන්වහන්සේව පරීක්ෂා කරමින් ආචාරණී සදාකාලයේ ජීවනය උරුම කරන්නේ කෙසේද කියලා ප්‍රශ්න කරනවා. நான் சொல்ல சரி ஓகே. அவன் சொல்றான், போதகரே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வியை அவன் கேட்டான். සදාකාල ජීවනය උරුම කරන්නට මම කුමක් කළ යුතුදයි උන්වහන්සේගේ නැසුවා. அவன் என்னொரு இயேசுவினிடத்தில் வரும்போது அவன் எப்படியான மனப்பான்மையோடு வந்தான் என்றால், ඔහු යේසුස් වහන්සේ වෙතට එනකොට ඔහුගේ සිතිවිලි කොයි ආකාරයේද කියවහොත් நான் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நான் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன், මම සම්පූර්ණයෙන්ම විවස්ථාව නිම කරලායි තිබෙන්නේ, நான் நித்திய ஜீவனை நான் எப்படி சுதந்திரித்துக் கொள்ளுவேன்,
මම සදාකාල ජීවනයේ කොයි ආකාරයේද ලබා ගන්නේ? இருந்தாலும் இயேசு அவர முதுகுல தட்டி நீ சுதந்தரித்துக் கொள்ள ஆயத்தமா இருக்கிறாய் என்று சொல்லணும் என்று விரும்புகிறார். යේසුස් වහන්සේ ඔහුගේ පිටට තට්ටු කරලා ඔහු ඔබට සදාකාල උරුමය ලබා ගන්නට පුළුවන් යයි කියයි කියලා ඒ හේතුවෙන් තමයි ඔහු ආන්නේ. ஏனென்றால் இப்பேற்பட்டதான மனப்பான்மையோடுதான் அன்றைய நாட்களிலே பரிசேயர்கள் நியாயாஸ்திரிகள் சதுசேயர்கள் வாழ்ந்து வந்தார்கள். මේ ආකාරයේ සිතුවිලි සමග තමයි පරිසිවරු සදිසිවරු ඒ කාලයේ ජීවත් වුණේ. அவர்களை விட்டால் பரிசுத்தவான்கள் யாரும் இல்லை என்கிற ஒரு மனப்பான்மை அவர்களுக்குள்ளே இருந்தது. එයාලව ඇරියොත් කිසිම ශුද්ධවන්තයෙක් නැහැ කියන සිතුවිල්ලයි ඔවුන්ට තිබුණේ. அவர்களை பார்த்து தான் இயேசு சொன்னா நீ வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளைப் போல இருக்கிறீங்க. ඒ අයව බලලා තමයි යේසුස් වහන්සේ කිව්වේ සුදු හුණු ගාපු සොහොන් කොතවල් කියලා. அதாவது உங்களுடைய வெளிப்பிரகாரமான வாழ்க்கையில நீங்க கற்பனை சொல்ற மாதிரி நீங்க நடக்கிறீங்க, நீங்க பேசுறீங்க. ඔයාලා පිටස්තරව බලනකොට ඔයාලගේ ව්‍යවස්ථාවන් සියල්ලක්ම කරන ක්‍රියා කරන ආකාරයටයි ජීවත් වන්නේ. ஆனால் மனசு இருதயம் அசுசிப்பட்டு இருக்கிறதாக இயேசு சொன்னார். නමුත් හෘදය අපවිත්‍ර වී තිබෙනවා. சோ இவன் வேத தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை நன்கு கற்றறிந்திருக்கிற ஒரு மனிதன் என்றபடியினால் දෙවියන් වහන්සේගේ විවස්ථාව හොඳ ආකාරව දන්නා වූ විශාරදයෙක්ව සිටිය නිසා இவன் இந்த கேள்வியை கேட்ட உடனே ඔහු මේ ප්‍රශ්නය ඇසූ කල இயேசு அந்த கேள்வியை அவனிடத்துல திருப்புகிறார். යේසුස් වහන්සේ නැවතත් ඔහුගෙන්ම ඒ ප්‍රශ්නය අහනවා. உனக்கு தானே நியாயப்பிரமாணம் தெரியும். ඔබනේ දන්නේ විවස්ථාව? நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? විවස්ථාව මොනවද කියන්නේ? கர்த்தருடைய கற்பனை என்ன சொல்லுது? ස්වාමීන් වහන්සේගේ ආඥාව මොනවද நீ කියන්නේ? பரலோகம் போகணும்னா என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுது. சொல்லு. ඔබ ස්වර්ග රාජ්‍යයට යනවා නම් ඔබ කුමක් කළ යුතුදයි ඔබ කියන්න. அப்பொழுது அவன் சொல்றான், கேள்வி கேட்டவனே இப்ப பதில சொல்றான். அவன் சொல்றான், நியாயப்பிரமாணத்தில் இயேசு கேட்கிறார் 26வது வசனத்துல, நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். යේසුස් වහන්සේ ඔහුගෙන් අහනවා ව්‍යවස්ථාවේ ඔබ කුමක්ද කියවලා තිබෙන්නේ කියලා. இப்ப இயேசு அந்த கேள்வி அவனிடத்திலே கேட்டபோது 27ஆம் 28ஆம் வசனத்தில் அவன் பதில் சொல்லுகிறான். ඔහු මේ ආකාරයට 27 28 වන වචන තුලින් ඔහු මේ ආකාරයට උත්තර දෙනවා. அவன் சொன்னான், கற்பனையில ஒரு மனிதன் பரலோகத்துக்கு போய் சேரணும் என்றால், நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்றால் அவன் 2 கற்பனைகளை நிறைவேற்ற வேண்டும். முதலாவது, முழு தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் ஆண்டவரிடத்துல அன்பு கூற வேண்டும். இப்படி செய்தா நித்திய ஜீவனை அடையலாம் என்று கற்பனை சொல்லுகிறது என்று அவன் சொன்னான். එම ආඥාවේ මේ ආකාරයට තිබෙන බවට ඔහු කියනවා මුළු හෘදයෙන්ද මුළු ආත්මයෙන්ද මුළු බුද්ධියෙන්ද දෙවියන් වහන්සේට ශක්තියෙන්ද මුළු බුද්ධියෙන්ද නුඹ දෙවියෝ ස්වාමීන් වහන්සේට මෙන් ප්‍රේම කළ යුතු බව. இது முதலாவது கற்பனை. මේ තමයි පළමුවෙනි ආඥාව. இரண்டாவது கற்பனை என்னவென்றால், දෙවන ආඥාව නම් உன்னிடத்திலே நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூற வேண்டும். නුඹට නුඹ ප්‍රේම කරන්නාක් මෙන් නුඹේ අසල්වාසියාටත් ප්‍රේම කළ යුතුයි. இவ்விதமாகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. මේ ආකාරයට තමයි ලියවී තිබෙන්නේ. அப்ப இயேசு சுவாமி அவனை பார்த்து சொன்னார், යේසුස් වහන්සේ ඔහු දෙස බලා කියනවා நீ நிதானமா சொன்ன, ඔබ හරියාකාරවමයි කියන්නේ. நீ சரியா சொல்லியிருக்கு. ඔබ නිවැරදිව කතා කළා. சொன்னா நீ உனக்கு ரட்சிப்பா வேணும், එහෙනම් ඔබට සදාකාල ගැලවීමද අවශ්‍ය? அதை போய் செய் என்று சொன்னார். එය ගිහිල්ලා කරන්න කියනවා. உபாகமம் 6:5 ද්විතීය පොතය 6:5 இதுதான் நித்திய ஜீவனை அடைவதற்கு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்திருந்த கற்பனை. அதைத்தான் இவன் சொன்னான். සදාකාල උරුමය ලබා ගැනීමට ඉස්රායෙල් ජනතාවට මේ දේ තමයි උන්වහන්සේ நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அது முதலாவது. නුඹේ දෙවියෝ ස්වාමීන් වහන්සේට නුඹේ මුළු සිතින්ද නුඹේ මුළු ආත්මයෙන්ද නුඹේ මුළු ශක්තියෙන්ද ප්‍රේම කරන්න. මේ තමයි පළමුවෙනි ආඥාව. இரண்டாவது கற்பனை லேவியராகமம் 19:18 இருக்கிறது. දෙවෙනි ආඥාව නම් 19 ලේවි කතා පොතේ 19 පරිච්ඡේදයේ 18 பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக
நான் கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். පලිගන්නේවත් නුඹගේ සෙනගේගේ පුත්‍රයන්ට විරුද්ධව කිසි වෛරයක් පවත්වන්නේවත් නැතුව නුඹට මෙන් නුඹේ අසල් වාසියාටත් ප්‍රේම කරපන්න මම ස්වාමින් වහන්සේය. சோ இதைத்தான் அந்த நியாயாஸ்திரி இயேசுவினுக்கு பதிலாக சொல்லுகிறான். මේ තමයි අර විශාරදයා යේසුස් වහන්සේට පිළිතුරක් ලෙස කියන්නේ. இப்ப பாருங்க 29ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா නැවත 29 වෙනි වචනය බැලුවොත් அவன் ஏன் அப்படி அந்த கேள்வியை கேட்டான், ஏன் அப்படி அந்த பதிலை சொன்னான் என்று பதில் சொல்ல கூறப்படுகிறது. ඔහු කොයි මොනවටද ඇයි ඒ ආකාරයට ප්‍රශ්න කළේ, ඇයි ඒ ආකාරයට පිළිතුරේ දුන්නේ කියලා එතන පෙන්눔 அதுல කරනවා. அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க, ඔහු ධර්මිෂ්ඨයෙක් හැටියට පෙන්눔 කිරීමට அதாவது நான் கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்ளுகிறேன், මම ආඥාවන් සියල්ලක්ම හරියාකාරව කරනවා, நான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழுகிறேன், මම ශුද්ධවන්ත වූ ලෙස ජීවත් වෙනවා, நான் பரலோகத்துக்கு போகிறேன், මම ස්වර්ග රාජ්‍යයට යනවා, நான் මම ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ගැලවීම ලබා තිබෙනවා. உனக்கு தெரிஞ்சா ஏன் இந்த கேள்வியை ஆண்டவர்ட்ட கேட்பான்? ඔබ දන්නවා නම් ඇයි ඔබ යේසුස් වහන්සේගේ මේ ප්‍රශ්නය අහන්නේ? விளங்குதா? තේරෙනවද? ஏன் இந்த கேள்வி அப்படின்னா அவனுக்கே தெரியும், அது பதில் அவனுக்கு தெரியும். அப்படின்னா ஏன் இந்த கேள்வியை கேட்கிறான்? ඔහු ඒ පිළිතුර දන්නවා. නමුත් ඇයි ඔහු නැවතත් යේසුස් වහන්සේගේ මේ ප්‍රශ්නය අහන්නේ? இதுதான் காரணம். මේයි හේතුව. இயேசு சுவாமியை சூழ திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள். යේසුස් වහන්සේ අවට බොහෝ සමූහයක් සිටියා. இவருக்கு தேவைப்பட்டது இந்த ஜனங்களுக்கு முன்பதாக அவர் மகிமைப்படுறது. මොහුට ඕන වුණේ මේ සමූහයක් ඉදිරිපිටම ඔහුට ඒ මහිමය ලබා ගැනීමට. அவர் நினைத்தார் இயேசு அவனை பார்த்து நீ உண்மை உத்தமமான ஊழியக்காரன் என்று சொல்லுவார். ඔහු හිතුවා යේසුස් වහන්සේ ඔහුට කියයි ඔබ ඇත්තෙන්ම හොඳ යහපත් කිතුණුවෙක් කියා. அவன் கற்பனைகளை கை கொண்டாலும் கூட ඔහු ආඥා වලට කීකරු වුණත් அவனுடைய மனதிலே பாவம் இருந்தது. ඔහුගේ හදවතේ පව් තිබුණා. என்ன அந்த பாவம்? මොනවද ඒ පාපය? மற்றவர்களை பார்க்கிலும் தான் சிறந்தவர் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். අනිත්‍යයට වඩා තමා යහපත් කෙනෙක් කියයි ඔහු සිතන එකයි. மற்றவர்களை பார்க்கிலும் நான் தான் பரிசுத்தத்திலே அதிகமாய் இருக்கிறவன் என்கிற ஒரு உணர்வு. අනිත්‍යයට වඩා ශුද්ධවත් ලෙස ජීවත් වන්නේ මා කියයි ඔහුගේ සිතවිල්ල. எல்லாரை பார்க்கிலும் தன்னை நீதிமானாக காண்பிக்கிற பாவம். සියලු දෙනාට වඩා ඔහු ධර්මිෂ්ඨයෙක් බවට පෙන්눔 කිරීමයි පාපය. அதுதான் இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது. அவன் தன்னை நீதிமான் என்று காட்ட மனதாய் இயேசுவை நோக்கி எனக்கு பிறன் யார் என்று கேட்டார். ඔහු ධර්මිෂ්ඨයෙක් බවට පෙන්눔 කිරීමටයි ඔහු මගේ අසල් වැසියා කවුද කියා ඇසුවා. நீ உன்னிடத்திலே அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்றால் பிறன் யார் என்று இவன் கேட்டான் ஒரு கேள்வி. නුඹට ප්‍රේම කරන්නාක් මෙන් නුඹේ අසල් වැසියාටත් ප්‍රේම කරන්න යයි ඔහු කීවා. இன்னொரு விதத்துல இவர் சொன்னார் என்னன்னா நான் எல்லாருக்கும் உதவி செய்றேன். ඔහු කියන කතාව නම් මම සියලු දෙනාට யார் என்னிடத்துல உதவி கேட்டாலும் நான் உதவி செய்கிறேன். මගෙන් කවුරු උදව් ඉල්ලුවත් මම ඔවුන්ට උදව් அந்த කරනවා. கற்பனையை நான் கை கொண்டு தான் இருக்கிறேன். ඒ ආඥාවත් පිළිගෙනයි සිටින්නේ. ஆனா இயேசுவாமி அவனுடைய இருதயத்தை அறிந்திருந்தார். නමුත් යේසුස් වහන්සේ ඔහුගේ හදවත දැනගෙන සිටියා. அவனுக்கு சரியான உத்தரம் கொடுக்கிறதுக்காக ඔහුට හරියාකාරව පිළිතුරක් දීම පිණිස அவனுடைய இருதயத்தினுடைய நிலைமையை அவனுக்கு எடுத்து காண்பிக்கிறதுக்காக ඔහුගේ හදවත පැහැදිලි ලෙස ඔහුටම පෙන්눔 කිරීම පිණිස இந்த நல்ல சமாரியனை குறித்ததான ஒரு உவமையை இயேசு சுவாமி යහපත් சொல்லுகிறார். සමාරියා ගැන මේ උපමා කතාව යේසුස් වහන්සේ කියනවා. ஒவ்வொரு வேத பகுதிகளாக வசனங்களாக நாங்கள் கவனிக்க போகிறோம். සෑම දේව වචනයක් තුලින් අපි ඒ බලමු. இப்ப லூக்கா 10:30 வசனத்துல ලූක් පොතේ 10:30 වන இயேசு පදය பிரதியுத்தரமாக ஒரு மனிதன் எருசலேமிலே இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள் என்று சொன்னார். යේසුස් වහන්සේ උත්තර දෙමින් කියනසේ එක්තරා මනුෂයෙක් ජෙරුසලම් යෙරිකෝට යන කල සොරුන්ට අසුවිය. සොරු ඔහුගේ වස්ත්‍ර පැහැරගෙන ඔහුට පහර දී ඔහු අඩපණ කර ගියෝය. என்ன இயேசு சுவாமி சொன்னார்? මොකද්ද යේසුස් වහන්සේ කියන්නේ? எருசலேம் பட்டணத்துல இருந்து எரிகோ என்கிற பட்டணத்துக்கு ஒரு மனிதன் புறப்பட்டு போனான். යෙරුසලමේ සිට යෙරිකෝ බලා එක් පුද්ගලයෙක් ගියා. நடுவழியில கள்ளர் கையில் அகப்பட்டு கள்ளர்கள் அவனை அடித்து அவனை குற்றுயிராண்ட அறவுயிரில் விட்டு அவனிடத்தில் இந்த பணம் சொத்து எல்லாத்தையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு திருடி கொண்டு போயிட்டார். මේ යන අතරතුරදී ඒ සොරුන් විසින් ඒ මනුෂ්‍යව අල්ලාගෙන ඔහුගේ වස්ත්‍රද ඔහුගේ මුදල් පසුම්බිද සියල්ල අරගෙන ඔහුව අඩපණ කළා. இப்ப இயேசு சுவாமி இந்த உவமையை சொல்லக்குள்ள
அந்த கேட்டுக்கொண்டு இருந்தவங்களுக்கு இதனுடைய அர்த்தம் சரியாக விளங்கின. යේසුස් වහන්සේ මේ උපමා කතාව කියනකොට ඒ අසා සිටි අයට මෙහි තේරුම තේරුනේ නැහැ. உண்மையா இப்ப இன்னைக்கு இயேசு சுவாமி எங்கள் மத்தியில இருந்திருந்தா ඇත්ත වශයෙන්ම අද ස්වාමීන් වහන්සේ මේ අප අතර සිටියා නම් அவர் இப்படித்தான் சொல்லியிருப்பார். ඔහු මේ ආකාරයට තමයි කියන්නේ. மட்டக்களப்புல ஒரு மனிதன் இருந்தான். මඩගලපු ප්‍රදේශයේ මිනිසෙක් සිටියා. அவனுக்கு நுவரெலியாவுக்கு போக வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. ඔහුට නුවරඑළිය යන්න අවශ්‍යතාවයක් තිබුණා. ஆகவே இவன் இவ்விதமா நுவரெலியாவுக்கு போகிற போது ඔහු මේ ආකාරයට නුවරඑළියට යනකොට சரியா தாகட்ட வங்குவ மையங்கணல வச்சு கள்ளர்கள் அவனை அடித்தார்கள். හරියටම 18 වංගුවේදී සොරුන් විසින් ඔහුට පහර දුන්නා. அவன் கை காலெல்லாம் முறிச்சி அவனை சுயநிலவில் அற்றவனாய் மாற்றி விட்டார்கள். ඔහුගේ අතපය කඩා ඔහුට සිහි බුද්ධියක් නැති ලෙස ඔහුට ගසා அவன் දැම්මා. கையில இருந்த மோதிரத்தை எடுத்துட்டான். ඔහුගේ අතේ තිබුණා මුද්ද ගත්තා. அவனுடைய பர்ஸ் போன் எல்லாம் எடுத்து ඔහුගේ දුරකථනයේද ඔහුගේ මුදල් அவன் පසුමියද வாகனத்தையும் பறிச்சு கொண்டு போயிட்டான். ඔහුගේ වාහනය පවා අරන් ගියා. அவன் ரோட்ல இருக்கிறான். அடி வாங்கினவன் இழந்தவன் ரோட்ல இருக்கிறான். ගුටි ගත්තේ කෙනා ඒ මහා පාරේ සිටිනවා. கள்ளர்கள் அவனுடைய சொத்து எல்லாத்தையும் கொண்டு போய் සොරුන් ඔහුගේ වස්තුන් සියල්ලක් අරගෙන ගියා. இப்படி நான் சொல்லக்குள்ள உங்களுக்கு விளங்குதல்ல. ඔයාලට මේ ආකාරයෙන් කියනකොට ඔයාලට மட்டக்களப்புல இருந்து நுவரெலியா கதை. මඩගලපුවේ සිට නුවරඑළිය යන இயேசு ගමන. சுவாமி இதைத்தான் அவர்களுக்கு முன்பதாக அந்த பட்டணத்துல வாழ்ந்து கொண்டு பட்டணத்துல இருக்கிற பேர்களை பயன்படுத்தி நாளாந்தம் அவர்கள் வாழ்க்கையில கடந்து செல்லுகிற சூழ்நிலை ஒன்றை எடுத்து வேத சத்தியத்தை அங்கே கற்றுக் கொடுத்தார். යේසුස් වහන්සේත් මේ ආකාරයට තමයි ඒ ගම්බදේ තිබුණා වූ ඒ නාම ලේඛනද ඒ ස්ථානද සඳහන් කරමින් මේ ආකාරයට උපමා කතාව පෙන්눔 කළා. இப்ப எருசலேம் வந்து உயரமான மலைப்பாங்கான இடத்துல தான் காணப்பட்டது. යෙරුසලම තියෙන්නේ ඊතා කඳු මුදුනේහි. இந்த சீ லெவல் என்றால் கடல் மட்டத்தில் இருந்து எருசலேம் பட்டணம் 2500 அடி உயரத்திலே இருந்தது. මුහුදු මට්ටමේ සිට යෙරුසලම සැතපුම් 2500ක පමණ උස ප්‍රමාණයකයි තිබුණේ. 3700 அடி உயரத்துல எரிகோ இருக்கு. එරිකෝ ප්‍රදේශය 3700ක ප්‍රමාණ சாரி எல்லாம் குழப்பிட்டான். எருசலேம் பட்டணம் 3700 அடி உயரத்துல இருக்கு. අඩි 3700ක උස් ප්‍රමාණයකයි යෙරුසලම් ප්‍රදේශයේ තිබෙන්නේ. மறுபக்கத்துல சொன்னா எரிகோ பட்டணம் எருசலேமில் இருந்து 3700 அடி கீழே இருக்கு, பள்ளத்துல இருக்கு. යෙරිකෝ ප්‍රදේශය අඩි 3700ක බෑවුම් ප්‍රදේශයකයි තිබෙන්නේ. எருசலேமுக்கு எரிகோவுக்கும் இடைப்பட்ட தூரம் 17 மைல். යෙරුසලමට යෙරිකෝට දුර ප්‍රමාණය සැතපුම් 17ක්. எனக்கு ஒரு ஆள் சொல்லுங்க, 17 மைல் எத்தனை கிலோமீட்டர்? மர்வின் 35. இங்கிருந்து கல்முனைக்கு போற தூரம்னு சொல்லுவோமே, ரைட். இந்த இருக்கு மட்டக்களப்பு எரிகோ, எருசலேம், கல்முனை எரிகோன்னு சொல்லுவோம். මඩගලපු ප්‍රදේශයේ යෙරුසලමත් කල්මුනේ ප්‍රදේශයේ යෙරිකෝ ලෙස සඳහන් කරමු. 35 கிலோமீட்டர். කිලෝමීටර් 35යි. ஆனால் மட்டக்களப்பு 3700 அடி உயரத்துல இருக்கு. මඩගලපු ප්‍රදේශයේ 3700ක ප්‍රමාණය දුර ප්‍රමාණයක තිබෙනවා. கல்முனை மட்டக்களப்புல இருந்து 3700 அடி கீழே இருக்கு, பதிவாய் இருக்கு. කල්මුණ ප්‍රදේශයේ බෑවුම් සහිතව අඩි 3700ක ප්‍රමාණ දුර ප්‍රමාණයක තිබෙනවා. ரைட். இப்ப கல்முனை மட்டக்களப்பை விடுவோம், எருசலேம் எரிகோக்கு வருவோம். சரியா? எருசலேமில இருந்து எரிகோக்கு போகிற அந்த பாதை வளைந்து 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 போகிற ஒரு பாதையாய் காணப்படும். යෙරුසලමේ සිට යෙරිකෝ බලා යන ඒ මාර්ගය වංගු සහිතයි. உங்களுக்கு தெரிந்தானே அப் கண்ட்ரி போக்கல எப்படி ஏன் சக்தி வருது? வளைஞ்சு வளைஞ்சு போறதால. ඔයාලා දන්නවා උඩරට ප්‍රදේශය යනකොට වංගු තිබෙන එක. அப்ப உயரத்துல எரிகோவில எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போறீங்கடா, உயரத்துல இருந்து பதிவுக்கு போய் கொண்டிருக்கிறீங்க. යෙරුසලමේ සිට යෙරිකෝ බලා යනවා කියන්නේ උස් ප්‍රමාණයේ සිට පහත් බෑවුමට යනවා. இடது பக்கம் வலது பக்கத்திலையும் மரங்களே இருக்காது. දකුණු පැත්තේත් වම් පැත්තේත් කිසිම ගස් කොළන් නැහැ. ஆனால் கல்லானான குன்றுகள் நிறைய காணப்படும். නමුත් ගල් වලින් පිරිච්ච පර්වතයන් තිබෙනවා. இன்றைய போல ரோட்ல தார் இருக்கல்ல. මේ කාලේ වගේ පාරවල් වල තාර තිබුණේ නැහැ. அதை மலையை குடைந்து தான் இந்த பாதைகள் இருந்தது. ඒ කඳු ප්‍රමාණය තමයි මේ පර්වතයන් තිබුණේ. அந்த பிரதேசத்திலே 17 மைல் இந்த தொலைவு, இந்த பிரதேசத்துல கள்ள கூட்டங்கள் கேங் அப்
இந்த 17 மைல் தொலைவிலே பலர் அங்கே காணப்படுவார்கள். මේ සැතපුම් 17ක් ප්‍රමාණ දුර ප්‍රමාණය තුල සොරුන් තමන්ගේ කණ්ඩායම් වශයෙන් සැඟවී සිටිනවා. அதுவும் விசேஷமா யாரும் எருசலேமில இருந்து இறங்கி வர்றாங்கன்னு சொன்னா කවුද යෙරුසලම් ප්‍රදේශයේ සිට බෑවුමට එන්නේ කියලා බැලුවොත් அவர்களிடத்துல பணம் இருக்கும், ඔවුන් ළඟ මුදල් තිබෙනවා, அவர்களிடத்துல தங்க நகைகள் இருக்கும், ඔවුන් තුල රත්තරන් බඩු තිබෙනවා, அவர்களிடத்துல நிறைய பொருட்கள் இருக்கும். ඔවුන්ගේ ගාව බඩු බාහිර තිබෙනවා. அப்ப இந்த கள்ளர்கள் என்ன செய்வார்கள்? அவர்களை கொள்ளையடிப்பார்கள். මේ නිසාම හොරුන් ඔවුන්ගෙන් මංකොල්ල කනවා. மட்டுமல்ல அவர்களை அடித்து கொலை செய்வார்கள். එපමණක් නොවේ ඔවුන්ව ගසා මරනවා. இது நிமித்தம் මේ නිසා இந்த எருசலேமில இருந்து எரிகோவுக்கு போகின்ற இந்த பாதையை பார்த்து சொல்லுவார்கள் பிளட்டி ரோடுன்னு சொல்லி, ரைட்டா? பிளட்டி ஃபூல்னு சொல்ற மாதிரி. ஆனா பிளட்டி என்றால் இரத்த களம் நிறைந்த ஒரு பாதை. යෙරුසලමේ සිට යෙරිකෝ බලා යන ඒ මාර්ගයට බොහෝ විට මේ වගේ අපරාධ සිදුවෙන නිසා ලේ මාර්ගය කියා සඳහන් சிலர் කරනවා. அதை சொல்லுவார்கள் the red road, அதாவது இரத்த ரோட் பாதை என்று சொல்லுவார்கள், சிவப்பு நிற பாதை என்றும் சொல்லுவார்கள். තවත් සමහර අය ඒ රතු පැහැති මාර්ගය යයි සඳහන් කරයි. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் இப்பேற்பட்டதான செய்திகளை கேள்விப்படுவார்கள். මොකද සෑමදාම මේ වගේ ප්‍රවෘත්ති ඔවුන් අසනවා. அப்ப இயேசு சுவாமி அவர்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலே நடைபெறுகின்ற ஒரு சம்பவத்தை எடுத்துத்தான் இந்த பரலோக சத்தியத்தை இந்த மனிதனுக்கு அவர் கூறுகிறார். එම නිසා යේසුස් වහන්සේ එදිනදා සිදුවෙන මේ සිද්ධීන් කරුණ කොටගෙන තමයි මේ සමූහයට මේ ආකාරයට මේ උපමාව කියන්නේ. அப்போ ஒருவன் எருசலேமிலிருந்து எரிகோக்கு போகிறான் என்றால் அவன் நிச்சயமாய் அவன் ஒரு யூதனாய் இருக்க வேண்டும். යෙරුසලමේ සිට යෙරිකෝ බලා යනවා කියන්නේ අනිවාර්යයෙන්ම ඔහු යූදයෙක්. ஏனென்றால் அந்நியர்கள் எருசலேமிலே இருந்ததில்லை. මක්නිසාදයක් අන්‍ය ජනතාව යෙරුසලමේ සිටියේ නැහැ. ஆகவே இந்த ஒரு யூதனை கள்ளர்கள் குற்றுயிராக விட்டிருக்கிறார்கள். මේ සොරුන් මේ ජූද මනුෂ්‍යයාව මේ ආකාරයට ගසා තිබෙනවා. இத 31 32 வசனத்திலே பிறகு இயேசு சொல்லுகிறார், 31 32 වෙනි වචනවල යේසුස් වහන්සේ කියනවා ஒரு ஆசாரியனும் ஒரு லேவியனும் அந்த பக்கமா வராங்க. එක පූජකවරයෙකුත් ලෙවිවරු කෙනෙකුත් ඒ ආකාරයෙන් එනවා. என்ன செய்தார்கள்? මොනවද වුන් කරේ? அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். එක්තරා පූජකයෙක් අහම්බෙන් ඒ මාර්ගයෙන් යනුයේ ඔහු දැක අනික් පැත්තෙන් ගියේය. එසේම ලේවියෙක්ද එතනට පැමිණ ඔහු දැක අනික් පැත්තෙන් ගියේය. பக்கமாய் போனான் என்றால் அதனுடைய அர்த்தம் கண்டும் காணாதவனைப் போல போனான். අනික් පැත්තෙන් ගියා කියන්නේ ඔහු දැකලා නොදැක්කා සමානව ගියා. இந்த இருவரும், அதாவது இந்த ஆசாரியனும் இந்த லேவியனும் தேவனுடைய ஆலயத்திலே நாட்களை கடத்துகிறவர்கள். මේ ලෙවිවරයාත් පූජකවරයාත් දෙවියන් වහන්සේගේ ගෘහයේ කාලය ගත இவர்கள் කරනවා. ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பூசை செய்கிறவர்கள். මෙයාලා සෑමදාම දෙවියන් වහන්සේට নমස්කාර කරන අය. இவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறவர்கள். මෙයාලා සෑමදාම දෙවියන් වහන්සේගේ වචනය මෙනෙහි කරන අය. இவர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறது என்று சொன்னால் මෙයාලා දෙවියන් වහන්සේගේ ගෘහයට යනවා කිව්වොත් அவர்கள் தங்களை கரைப்படுத்திக் கொள்ள கூடாது. ඔවුන්ව අපවිත්‍ර කරන්නට හොඳ නැහැ. அவங்க செத்த விட்டுக்கு போயிடாது. එයාලා මලගේවල් වලට යන්නේ නැහැ. காயப்பட்டு இருக்கிறவனை தூக்க இயலாது. තුවාල ඇති වූ අයව අල්ලන්නේ නැහැ. இப்படியான சில விளக்கங்கள் அங்க சில காரியங்கள் விளக்கி வைக்கப்பட்டிருந்தது. මේ ආකාරයේ වෙන් කරපු කොටසක් තිබෙනවා. அப்ப இவன் நினைக்கிறான், இவன் கண்டு காணாமல் போனதுக்கு காரணம் என்னண்டா, මෙයාලා දැකලා නොදැක්කා වගේ ගිය හේතුව නම් அவனை கண்டு அவனை தூக்கி அவன மருந்து அவனுக்கு கட்டுனான். ඔහුව වඩාගෙන ඔහුව උත්සලා ඔහුට බෙහෙත් කළොත් இல்ல அவனை தான் தொட்டாலும் சரி නැතිනම් ඔහුව අල්ලලා බැලුවොත් இவர்கள் හරි தீட்டுப்பட்டு போயிடுவார்கள். මෙයාලා අපවිත්‍ර වෙනවා. ஆலயத்துக்கு போகலாம், එයාලට දේවස්ථානයට යන්නට බෑ. தேவனை ஆராதிக்கலாம். දෙවියන් වහන්සේව নমස්කාර කරන්නට බෑ. அப்ப அவர்கள் திரும்ப அந்த ஆலயத்துக்கு போறதா இருந்தால் அவர்கள் திரும்ப தங்களோட வீட்டுக்கு போய் தங்களை சுத்திகரித்து சில சில சம்பிரதாய காரியங்களை அவர்கள் செய்ய ඔවුන් வேண்டியிருந்தது. නැවතත් දේවස්ථානයට යනවා නම් ඔවුන් නැවත ගෙදරට ගිහිල්ලා ඔවුන්ව පිරිසිදු කරගෙන තවත් සම්ප්‍රදාය ලෙස සමහර කොටස් කරන්නට වෙනවා. ஆகவே இவற்றையெல்லாம் அவர்கள் சிந்தித்து பார்க்கும்போது මේ සියල්ලක්ම ඔවුන් කල්පනා කරනකොට அவங்க நினைச்சாங்க, இதே நமக்கு இந்த
தேவையில்லாத வேலை. ඔවුන් කල්පනා කරා අපිට මොනවටද මේ අනවශ්‍ය වැඩ කියා. அவங்க என்ன செய்றாங்கன்றால், එයාලා මොනවද කරේ? இங்கே ஒரு மனிதன் காயப்பட்டு அவனோட சரத்தால ரத்தம் போய் கொண்டிருக்கு. என்ன கொஞ்சம் ரத்தம் போனால் அவன் மரித்து போய் விடுவான். he will bleed to death. මේ මිනිසයා රුධිරය යමින් සිටිනවා. මොහුට බොහෝ තුවාල තිබෙනවා. ඒ දැකත් මොහුන් අහක බලාගෙන යනවා. அவன் செத்து போனா பரவாயில்லைங்கிற மனப்பான்மையோட போறான். ඔහු මැරුණත් කමක් නැහැ කියන සිතුවිල්ලෙන් ඔහු ගමන් කරනවා. வேதம் சொல்லுகிறது, දේව වචනේ කියනවා மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களை உன்னாலே விடுவிக்க கூடுமானால் விடுவி. මරණයට පාත්‍ර වූ අයව ගලවන්නට පුළුවන් නම් ඔබ ගලවන්න. யாக்கோபின் நிருபத்திலே நாங்கள் பார்க்கிறோம், යාකෝබ් පොතේ අපි බලනවා ஒருவனுக்கு நீ நன்மை செய்ய திராணி இருக்கும் போது அதை செய்ய தவறாதே, செய்யாமல் போனால் அது உனக்கு பாவமாய் கருதப்படும். යමෙකුට ඔබ යහපත කරන්නට ඔබට පුළුවන් නම් එය කරන්න නොකළොත් එය පාපයක් හැටියට සැලකේ. பாருங்க, தேவனை ஆராதிக்க போறாங்க, බලන්න දෙවියන් වහන්සේව නමස්කාර කරන්නට நாள் යනවා. முழுதும் கர்த்தருடைய கற்பனையை தியானிக்கிறாங்க, මුළු දවසේම ස්වාමීන් වහන්සේගේ විවස්ථාව මෙනෙහි ஆண்டவரை කරනවා. பற்றி பிரசங்கிக்கிறாங்க. දෙවියන් වහන්සේ ගැන දේශනා කරනවා. ஆனால் வாழ்க்கையிலே கண்ணுக்கு முன்னால ஒருவனுக்கு உதவி தேவையாய் இருக்கிறது. නමුත් ජීවිතයේ එක්කෙනෙකුට ඔවුන්ගේ ඇස් ඉදිරිපිටම උදව් උපකාර අවශ්‍යයි. அந்த உயிரை குறித்த கரிசனை கொஞ்சம் கூட இந்த மனிதனுக்கு இல்லாமல் ඒ போகுது. ජීවිතය ගැන කිසිම සැලකිල්ලක් ඔහුට තිබුණේ නැහැ. இதைத்தான் இயேசு சுவாமி அவனுக்கு உணர்த்தினார். මේ තමයි යේසුස් වහන්සේ ඔහුට මතක් කළේ. நீ நியாயாஸ்திரி என்று உன்னை சொல்லிக் கொள்றாய், ඔබ විශාරදයෙක් හැටියට ඉන්නවා. මේ තමයි උන්වහන්සේ පෙන්눔 කරේ. எப்பொழுதும் நீ வேதத்தை கற்பனைகளை ஆராய்ந்து படித்துக் கொண்டு இருக்கிறாய். සෑමදාම දෙවියන් වහන්සේගේ ආඥා පනත් ඔබ ඉගෙන ගන්නවා. சாதாரண இந்த மக்களை பார்க்கிற நீங்கள் வேத அறிவை அடைந்தவர்களாய் இருக்கிறீர்கள். සාමාන්‍ය අයට වඩා අනිත් අයට වඩා බුද්ධිමත් ලෙස ඔබ දේව நீங்கள் වචනය எவ்வளவு අදහනවා. ஜாக்கிரதையாய் நீங்கள் வாழ வேண்டும், ඊටමත් පරිස්සමෙන් ඔබ ජීවත් විය යුතුයි. எவ்வளவு ஜாக்கிரதையாய் வாழ வேண்டும். ඊටමත් පරිස්සමෙන් ඔබ ජීවත් විය යුතුයි. 33, 34, 35 வசனத்திலே தான் இயேசு ஒரு நல்ல சமாரியனை குறித்து பேசுகிறார். යහපත් සමාරිය ගැන 33 34 35 වන වචනවල උන්වහන්සේ කතා කරනවා. இந்த ரெண்டு பேரும் விலகி போனதுக்கு பிறகு මේ දෙදෙනාම අහකට ගියාට පසු ஒரு மனிதன் அங்கே வருகிறார். එක් මිනිසෙක් ඒ මාර්ගයේ அவனும் යනවා. அங்கே பிரயாணம் பண்ணி கொண்டு தான் போகிறான். ඔහුත් මාර්ගයේ ගමන් කරමින් තමයි සිටින්නේ. இந்த மனிதன் எரிகோவில இருந்து எருசலேமுக்கு போகிறதா இருக்க வேண்டும். මේ මිනිසයා යෙරිකෝ සිට යෙරුසලෙමට ගමන් කරන මාර්ගයේ இவன் வருகிற வேளையிலே அவன் பார்க்கிறான், මොහු එනකොට ඔහු බලනවා இந்த மனிதன் குற்றுயிராய் இருக்கிறான். මොහු වැටි අසනීපෙන් සිටිනවා. He is unconscious, உணர்வற்று இருக்கிறான். ඔහුට සිහි කල්පනාවක් නැතුව සිටිනවා. அவனுடைய சரத்திலிருந்து ரத்தம் போய் கொண்டிருக்கிறது. ඔහුගේ ශරීරයෙන් රුධිරය ගලාමින් සිටිනවා. பட்ட பகல் வெயிலிலே அவன் அங்கே இருக்கிறான். මහා දවල් ඔහු එතන සිටිනවා. 33 வசனம் சொல்லுகிறது, பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகினார். 33 වෙනි වචනේ කියනවා නමුත් එක්තරා සමාරියෙක් ගමන් කරන අතර ඔහු සිටි තැනට ඇවිත් இந்த மனதுருகினார். ඔහු ඇවිත් ඔහු අනුකම්පා කළේය. கவனமாய் கவனியுங்கள், தேவனுடைய ஆலயத்திலேயே இருக்கிறவனுக்கு இந்த மனிதனை கண்டு அவனுடைய மனம் உருகவில்லை. දෙවියන් වහන්සේගේ දේවස්ථානයේම සිටි ඒ අයට ඒ අනුකම්පාව ආවේ නැහැ. ஆனால் தேவனை அறியாதிருக்கிற ஒரு அந்நியனுக்கோ இந்த மனிதனை கண்டவுடனே அவனுக்கு ஒரு அனுதாபம், அவனுடைய மனம் அங்கே உருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். දෙවියන් වහන්සේව අදහන්න ඇති ඒ අන්‍ය ජාතියට ඒ අනුකම්පාව ඇවිල්ලා ඔහු ඒ මනුස්සයා බලනවා. இன்றைக்கு நாங்க எப்படி இருக்கிறோம்? අද දවසේ අපි කොයි ආකාරයටද සිටින්නේ? எங்களை விட்டு ஆட்கள் இல்லை என்ற எண்ணத்துல வாழ்றோமா? අපි ඇරියොත් වෙන කවුරුත් නැහැ කියන සිතුවිල්ලෙන් நான் සිටිනවා. அதை குறித்து பின்பதாய் நான் பேசுவேன். මම ඒ ගැන පසුව කතා இவன் කරනවා. என்ன செய்கிறான்? அவன் கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். ළඟට ගොස් ඔහුගේ තුවාලවලට තෙල්ද මුද්‍රික පානයද වත්කොට තුවාල බැඳ තමාගේ මුර්ගයා පිට හිඳවාගෙන තානායමට ගෙන ගොස් ඇරියේය. மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், கவனித்துக்கொள், சாப்பாடு கொடு, அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்கு செலவழிந்தால்
நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றார். පසුවදා ඔහු මසු දෙකක් රැගෙන තානායම් කාරයට දී මොහු බලාගනින්න. මීට වැඩියෙන් නුඹ වියදම් කරන දෙයක් නම් මම නැවත ආකල නුඹට ගෙවන්නෙමි කීවේය. இதை கவனியுங்கள். මේ හොඳින් අහන්න. இந்த இடத்துல சில முக்கியமான காரியங்களை நான் உங்கள் மத்தியில் ஒன்றொண்டா வைக்க போறேன். මෙතන සමහර අවශ්‍ය දේවල් කරුණු මම ඔබට පෙන්눔 කරන්න යනවා. முதலாவது இந்த சமாரியன். පළමුවෙනුව මේ සමාරියා. இந்த சமாரியர்களை யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. මේ සමාරියවරුන්ව ජූද ජනතාව කිසි කලකත් පිළිගත්තේ නැහැ. සමාරියවරු யூதர்கள் சமாரியர்களை ஒரு நாய்க்கும் கேவலமாய் கருதினார்கள். ජූද ජනතාව සමාරියවරුන්ව බල්ලන්ටවත් අන්ත විදියටයි සලකන්නේ. உங்களுக்கு தெரியுமா இந்த காத்தாங்குடியில் இருக்கிற இந்த இஸ்லாமியர்கள் சிலர், எல்லாரும் இல்ல சிலர், அங்கே வேலைக்கு போறவங்களை பார்த்து நாயே என்று சொல்லுவார்கள். කාතංගුඩිවල සිටින මුස්ලිම් ජනතාව සමහර අයව බලලා බල්ලන් කියලායි කතා කරන්නේ. ஏன்னா அவங்க தீட்டான ஜனங்கள். ඕන් අපවිත්‍ර අයයි. நாய் என்று சொன்னால் கீழத்தைய தேசங்கள்ல அருவருக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, தள்ளப்பட்ட மனிதர்கள் கூட்டம். නොදියුණු රටවල් වල බල්ලන් කියන්නේ ඊටමත් ඔවුන්ව තල්ලු කරලා අත්හරින්න ලබලා ඔවුන්ව ගණන් ගන්න නැති කොටසක්. அதான் ஒரு நாள் ஒரு ஸ்திரீ வந்து இயேசுவின் இடத்துல தன் பிள்ளைக்கு சுகம் கொடுக்க வாங்கன்னு கதறி கொண்டு இருந்தார். එක්තරා දවසක එක මවක් ඇවිල්ලා යේසුස් වහන්සේගෙන් ඇගේ දූට සුවය දෙන්න කියලා කන්නලව් කරමින් සිටියා. அப்ப இயேசு சுவாமி சொல்றார், பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அப்பத்தை நாய்க்கு போடலான்னு. எவிட்ட இயேசு சுவாமி அதை பயன்படுத்தினார். நாய்களுக்கு போட இயலாது. එවිට යේසුස් වහන්සේ උත්තර දෙනවා බල්ලන්ට දෙන දේ දරුවන්ට දෙන්නට බැහැයි කියා. දරුවන්ට දෙන්නදේ බල්ලන්ට දෙන්න බෑ. මල්ල කතාවේ තලකීලා යග්ගරා எல்லாத்தையும். බල්ලන්ට දෙන දේ දරුවන්ට දෙන්නට බැහැයි කියා එතන සඳහන් எனக்கு කරනවා. கொஞ்சம் சிங்களம் தெரியும். ஐயா சாப்பிடக்குள்ள பீங்கானால கொட்டுற துணிக்கைய நாய் வந்து நக்க விடுவீங்க தானே. මේ කාන්තාව කියනවා ස්වාමිවරු කන මේසේ ඉඳලා කනකොට එහින් වැටෙන දේ ඒ බල්ලන්ට කණ්ඩ දෙනවා නේද කියා. இயேசு சுவாமி அவள் அப்படி சொன்னதோட அவளுடைய உள்ளத்தில் இருக்கிற விசுவாசத்தை கண்டார். යේසුස් වහන්සේ මේ කාන්තාව මේ ආකාරයට ප්‍රතිඋත්තර දෙනකොට ඇගේ හදවත උන්වහන්සේ දැනගත්තා. சொன்னார், உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் பெருசு. එතකොට යේසුස් වහන්සේ කිව්වා ඔබ තුල තිබෙනා වූ ඇදහිල්ල මහත්ය. அவளுக்கு இயேசு அற்புதம் செய்தார். එවිට යේසුස් වහන්සේ ඇයට හාස්කම් So, කළා. யூதர்கள் சமாரியர்களை ஒரு நாயாக கருதினார்கள். යූද ජනතාව මේ සමාරියවරුන්ව බල්ලන්සේ සලකනවා. வீட்டு வளவுக்குள்ளேயே அவர்களை எடுக்க மாட்டார்கள். ඔවුන් ඒ වත්තටවත් ඔවුන්ව ගන්නෙ නැහැ. காரணம் ஏன்னு நான் இப்ப சொல்ல போறேன். හේතුව කුමක්ද කියා මම දැන් කියන්නම්. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் தான், கண் தெரியாத தேவன் தான் ராஜாவாக இருந்தார். ඊශ්‍රායෙල් ජනතාවට දෙවියන් වහන්සේ තමයි රජෙක් හැටියට හිටියේ. தேவன் நியாயாதிபதிகளை கொண்டுதான் அவர்களுடைய ஜனங்களை வழிநடத்தி கொண்டு இருந்தார். දෙවියන් වහන්සේ විනිශ්චයකාරයන් ලවා තමයි උන්වහන්සේගේ ඒ ජනතාව මඟ දැක්වේ. அவர்கள் தான் தேவனிடத்தில் இருந்து வார்த்தையை பெற்று தம்முடைய ஜனங்களுக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டு வந்தார்கள். ඔවුන් තමයි දෙවියන් වහන්සේගෙන් දේව වචනය අහගෙන ඒ මනුෂ්‍යයන්ට පෙන්눔 කළා මාර්ගයේ ගමන් කර கர்த்தருடைய ஜனங்களுக்கு எதிராக வேற தேசங்கள் யுத்தம் பண்ண வந்தால் දෙවියන් වහන්සේට විරුද්ධව ජනතාව යුද්ධ කරන්නට ආවොත් தேவன் இயற்கையை பயன்படுத்தி அந்த சத்துருக்களோடு அவர் யுத்தம் பண்ணி கர்த்தருடைய ஜனங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். යේසුස් වහන්සේ ස්වාභාවික தත්ත්වය යොමු කරලම උන්වහන්සේ ඒ යුද්ධයෙන් දිනවනවා. தேவன் தேனீக்களை பயன்படுத்தி இருக்கிறார். தேனீ යේසුස් වහන්සේ මීයන් தேவன் දෙවියන් වහන්සේ මී වදයගෙන උන්වහන්සේ යුද්ධයට අරන් තියෙනවා. இடி முழக்கம், மின்னல்களை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். ගෙරවීම් විදුලි කෙටීම් අරන් උන්වහන්සේ යුද්ධයට පාවිච්චි කර තිබෙනවා. யாரும் வராமலே அவங்களோட காதுல ஒரு பெரிய சேனை வருகிற சத்தம், ஒரு சேனையின் இரைச்சல் சத்தத்தை அவர் காண்பித்து கேட்க பண்ணி ஒலிக்க பண்ணி இவ்விதமாய் கர்த்தருடைய ஜனங்களுக்கு அவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். කිසිවෙක්වත් නැවිත් සිටින විටම ඒ ජනතාවගේ කන්වලට දෙදෙරවින් සද්දයද යුද සද්දයද ඒ සද්දයන් තුලින් උන්වහන්සේ ගැලවීම දී තිබෙනවා. தேவன் பல காரியங்களை செய்து வந்தார். දෙවියන් වහන්සේ බොහෝ දේවල් කරමින් ஆனா සිටියා. கர்த்தர் ஜனங்கள் ஆண்டவரை பார்த்து சொன்னாங்க, නමුත් දෙවියන් වහන්සේගේ ජනතාව උන්වහන්සේ දෙස බලා කිව්වා சாமுவேலை பார்த்து சொன்னாங்க, இங்க பாருங்க மத்த தேசங்களுக்கெல்லாம் கண் காண்ற ராஜா இருக்கிறாங்க, நமக்கு இல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா ஆண்டவர்
தரோன்னு. මේ ජනතාව කිව්වා අනිත් අනිත් දේශවලට රජවරු සිටිනවා. නමුත් ඇසට පෙනෙන රජෙක් නෑ. අපටත් රජෙක් අවශ්‍යයි කිව්වා. சாமுவேலுடைய உள்ளம் உடைந்தது. සාමුවෙල්ගේ හදවත කැළඹුණා. அதை அவன் தேவனிடத்திலே சொன்னான். ඔහු දෙවියන් වහන්සේට මොර ගැසුවා මේ ගැන. இப்ப ஆண்டவர் சொன்னார், அவர்கள் உன்னை புறக்கணிக்கல சாமுவேல், அவர்கள் என்னை புறக்கணித்து இருக்கிறார்கள். දෙවියන් වහන්සේ කිව්වා ඔබව ප්‍රතික්ෂේප කළේ නෑ සාමුවෙල්. ඔවුන් මාවයි ප්‍රතික්ෂේප කරන්නේ. அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க சவுலை ஆண்டவர் ராஜாவாக கொடுத்தார். ඔවුන්ගේ ඉල්ලීම් ප්‍රකාරයට සවුල්ව රජෙක් බවට පත් அது කළා. ஆண்டவருடைய திட்டமாய் இருக்கவில்லை. එය දෙවියන් වහන්සේගේ සැලැස්මක්ව තිබුණේ නැහැ. இப்பொழுது இந்த சவுல் ராஜா கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனான். මේ සවුල් රජතුමා දෙවියන් වහන්සේට කීකරු වුණේ නැහැ. தேவனுடைய கற்பனைகளை முழுமையாக கைக்கொள்ளாமல் போனான். දෙවියන් වහන්සේගේ ව්‍යවස්ථාවන් සියල්ලක්ම නිසියාකාරව පිළිපැත්තේ නැහැ. ஆண்டவர் இந்த சாமுவேலை அவனிடத்திலே அனுப்பி சொல்லுகிறார், உன் ராஜ்ய பாரியத்தை கர்த்தர் உன்னிடத்திலிருந்து எடுக்கிறார். දෙවියන් වහන්සේ සාමුවෙල්ව යවා කියනවා සවුල්ට කියනවා ඔබගේ රජකම දෙවියන් වහන්සේ ඉවත් කරන්නට යනවා කියලා. இப்படி சொல்லிட்டு சாமுவேல் திரும்புகின்ற போது සාමුවෙල් කියා මේ ආකාරයට හැරෙන විට சவுல் மிகுந்த வேதனைப்பட்டு, ஐயோ தன்னுடைய அதிகாரம் தன்னுடைய பொசிஷன் இழக்கிறானே என்று சொல்லி அவனிடத்தில் கெஞ்சும்படிக்காக அவனுடைய சால்வையை அவன் பிடித்தான். ඔහු මේ ආකාරයට සාමුවෙල් ඇවිල්ලා කිව්වම සවුල් ඇයි මේ දේ වෙන්නේ මගේ අධිරාජ්‍යය මගේ රාජකම යන්න යනවා කියලා සාමුවෙල්ගේ සළුව අල්ලන්නට යනවා. அந்த வேளையில் அந்த சால்வை இரண்டாக கிழிந்தது. ඒ අවස්ථාවේදී ඒ සළුව දෙකට ඉරෙනවා. ஆண்டவர் சொன்னார், දෙවියන් වහන්සේ කියනවා இந்த இஸ்ரவேல் தேசத்தை මේ ඊශ්‍රායෙල් දේශය இரண்டாக கிழியும். දෙකට කැඩෙයි. அதே போல ඒ ආකාරයටම சாலமோனின் அதுக்கு பிறகு தாவீது ராஜாவான 40 ஆண்டுகள், දාවිදු රජ අවුරුදු 40ක් රජකම සිටියා. தாவீதுக்கு பிறகு அவனுடைய குமாரன் சாலமோன் 40 ஆண்டுகள் ஆண்டான். දාවිදුට පසුව අවුරුදු 40ක් සාලොමෝන් රජ හැටියට හිටියා. அந்த 40 ஆண்டுகள் தேசத்திலே யுத்தமே இருக்கவில்லை. ඒ අවුරුදු 40 තුල ඒ දේශයේ කිසිම යුද්ධයක් තිබුණේ அந்த නැහැ. 40 நாட்களிலே தான் தாவீது ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த தேவனுடைய ஆலயத்தை சாலமோன் கட்டி ඒ முடித்தார். අවුරුදු 40 නිශ්ශබ්ද කාලයේ තියෙද්දි තමයි සාලොමෝන් ඒ දේවස්ථානය තනන්නට පටන් அந்த ගත්තේ. நாட்களிலே தேசம் செழித்தது. ඒ කාලයේදී ඒ ප්‍රදේශයේ ඉතාමත් ආශිර්වාදයක් ලෙස තිබුණා ඒ දේශය. அதன் பின்பதாய் தேசம் இரண்டாய் கிளம்பி ඊට පසු ඒ දේශය දෙකට කැඩුණා. வட இஸ்ரவேலிலே 10 கோத்திரங்கள் போய் சேர்ந்தார்கள். උතුරු දේශයේ ගෝත්‍ර 10ක් වෙන්න වුණා. அந்த வட இஸ்ரவேல் தேசத்துல தேவனை உள்ள ஜனங்கள் தேவனை மறந்தார்கள். උතුරු ඊශ්‍රායෙල් ජනතාව දෙවියන් වහන්සේව අමතක කළා. அவர்கள் அந்நிய தேவர்களை சேவித்தார்கள். ඔවුන් අන්‍ය දේවරුන්ව නමස්කාර කළා. அவர்கள் நரப்பலி கொடுத்தார்கள். ඔවුන් මනුෂ්‍යයන්ව බිලි දුන්නා. அவர்கள் தீக்கடந்தார்கள். ඔවුන් ගින්දර මැදින් ඇවිදින්නට පටන් பாகால் ගත්තා. தெய்வங்களை சேவித்தார்கள். අන්‍ය රූප ඔවුන් වන්දනා කරා. அவர்கள் தேவனை விட்டு சோரம் போனார்கள். ඔවුන් දෙවියන් වහන්සේගෙන් ඈත් වුණා. தென் இஸ்ரவேலிலே தான் எருசலேம் இருக்கிறது. දකුණු ඊශ්‍රායෙලයේ තමයි ඊශ්‍රායෙලයේ තිබුණේ. ஆனால் அதை யூதா என்று அழைத்தார்கள். එය යූදා කියා නම් කොට තිබේ. யூதா கோத்திரமும் பெஞ்சமின் கோத்திரமும் சேர்ந்ததுதான் இந்த தென் இஸ்ரவேல். යූදා ගෝත්‍රයත් බෙන්ජමින් ගෝත්‍රයත් එකතු වුණ තැන තමයි දකුණු ඊශ්‍රායෙල. அங்கேதான் தேவனுடைய ஆலயம் இருந்தது. එහි තමයි දෙවියන් වහන්සේගේ මණ්ඩපය තිබුණේ. ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேல்ல இருக்கிற எல்லாரும் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து ஆராதிக்கணும் என்று දෙවියන් சொன்னார். වහන්සේ කිව්වා ඊශ්‍රායෙල් ජනතාව සියලු දෙනාම දෙවියන්ගේ ස්ථානයේදී ඇවිල්ලා නමස්කාර කළ යුතු ஆனால் බව. வட இஸ்ரவேலை ஆண்டு கொண்டிருந்த ரெகொபெயாம் என்று சொல்லப்பட்ட ஒரு ராஜா ஒரு பொற்கண்டு குட்டியை பார்த்து, இதுதான் உங்களுடைய தெய்வம், நீங்க எருசலேமுக்கு போக தேவையில்ல, நீங்க அவரை இங்கே ஆராதிக்கலாம் என்று அவர் උතුරු சொன்னார். ඊශ්‍රායෙලයේ රෙහොබාමයා කියන රජු ඔහු එක කැටයමක් පිළිමයක් තනලා එහෙට ඔයාලා යන්න ඕනේ මේ වන්දනා කරන්න කියා කිව්වා. இந்த வட இஸ்ரவேலினுடைய பிரதான தலைநகரம்தான் சமாரியா. උතුරු ඊශ්‍රායෙලයේ තිබෙන ප්‍රධාන අගනුවර තමයි සමාරියාව. தேவனுடைய கோபம் மூண்டது. දෙවියන් වහන්සේගේ කෝපය පැමිණියා. சாலமோன் மரித்ததுக்கு பிறகு, සාලමෝන් මරණයට පත් වූ පසු அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 722 ஆண்டிலே ක්‍රිස්තුස් වහන්සේට පෙර 722 වන වර්ෂයේ அசிரியர்கள் என்று சொன்னால் சிரியா தேசம், அசிரியர்கள்
அந்த காலங்களிலே உலகத்தை ஆண்டார்கள். අසිරිය ජනතාව ඒ ලෝකය ආණ්ඩු කළා. அவர்கள் பல தேசங்களை கைப்பற்றி அந்த ஜனங்களை அடிமைகளாய் தங்களிடத்திலே கொண்டு வந்து வைத்திருந்தார்கள். බොහෝ ප්‍රදේශ යටත් කරමින් ඔවුන් යටත් විජිතව ඔවුන් පාලනය කරා. கர்த்தருடைய அந்த வட இஸ்ரவேல் தேசம் சோரம் போனதினாலே උතුරු ඊශ්‍රායලයේ විනාශයට පත් වූ නිසා சத்துருக்களுக்கு அடிமைகளாய் ஆண்டவர் விட்டு கொடுத்தார். සතුරන්ට යටත්ව උන්වහන්සේ ඔවුන් ඇරියා. அசிரியர்கள் வந்து சமாரியாவை அவர்கள் கைப்பற்றினார். අසිරිය ජනතාව ඇවිල්ලා සමාරියාව අත්පත් කරගත්තා. அங்கே இருந்த யூதர்களை அவர்கள் அடிமைகளாய் கொண்டு போனார்கள். එහි සිටිය යූද ජනතාව යටතුන් හැටියට අරන් ගියා. இப்ப நீங்க இதெல்லாம் 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். வீட்டை போய் வாசிங்க. දෙක රාජාවලිය 17 වෙනි පරිච්ඡේදයේ කියවුවොත් ඔයගලන්ට දැනගන්නට පුළුවන්. இந்த அசிரியாவின் ராஜா என்ன செய்தான் என்றால் මේ අසිරිය රජතුමා මොනවද කරන්නේ? எல்லா யூதர்களையும் கொண்டு போய் விட்டான். සෑම යූද ජනතාවක්ම අරන් ගියා. அடிமைகளை அசிரியாவுக்கு கொண்டு போய் යටතුන් හැටියට අසිරිය දේශයට අරන් ගියා. ஆனாலும் கொஞ்சம் யூதர்கள் அங்கே தப்பி இருந்தார்கள். නමුත් ටික ස්වල්ප යූද ජනතාවක් එහි සිටියා. அப்ப இவனுக்கு தேவைப்பட்டது என்னன்னா தேவனுடைய நகரமாகிய இஸ்ரவேலை அசுசிப்படுத்தணும். මොහුට අවශ්‍යව තිබුණේ දෙවියන් වහන්සේගේ දේව නගරයක් වූ මේ ඊශ්‍රායලයේ අපවිත්‍ර කළ යුතුයි. அவன் என்ன செய்தான் என்றால் அவனிடத்தில் இருந்து வேற வேற ஜாதி மனுஷர்களை இஸ்ரவேலிலே சமாரியாவிலே குடியிருக்க செய்தான். ඔහු ළඟ ඔහු ගාව සිටියා වූ අනිත් අන්‍ය ජනතාව සෑම සියලු දෙනාම ඒ සමාරියාවේ ජීවත් කරවුවා. இருந்தாலும் தேவன் வைராக்கியம் கொண்டார். ඔහු வைராக்கியம் கொண்டார். දේව උදාහසක් ඔහුට පැමිණියා. ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? දෙවියන් වහන්සේ මොනවද කරයි දන්නවද? சிங்கங்களை விட்டார். සිංහයන්ව පිටත් කළා. சமாரியா கூட சிங்கங்கள் வந்தது. සිංහයන් ඒ සමාරිය දේශයට ආවා. மனிதர்களை கொண்டு கொண்டு அழித்தது. මනුෂ්‍යයන්ව මැරුවා. எல்லா ஜனங்களுக்குள்ளே பயம் உண்டானது. ජනතාව අතර බය ඇති இந்த වුණා. ஜனங்கள் எல்லாம் திரும்பி சீரியாக்கு ஓடி போயிட்டாங்க. මේ ජනතාව නැවතත් සිරියා දේශයට ஐயோ அங்க ගියා. இருக்க இயலாது. අපිට එහෙ ඉන්න බෑ කියා. ஆண்டவர் சிங்கங்களை அனுப்பிட்டார். දෙවියන් වහන්සේ සිංහයන්ව යවනවා அங்க කියා. இருந்த சிங்கம் எங்களெல்லாம் கொல்லுது. ඒ ඉන්නව ඒ සිංහයන් අපව මරනවා. அப்பா அந்த ராஜா யோசிக்கிறான், அப்பண்டா என்ன செய்யலாம்? ஆண்டவர் யெகோவா தேவனுக்கு ஆராதனை செய்யற ஒரு ஆசாரியன் அனுப்புவோம்னு சொல்லி இப்படியான காரியங்கள் எல்லாம் එතකොට එහි හිටිය කෙනා අහනවා දෙවියන් වහන්සේ නමස්කාර කිරීමට එහි සිටිනව පූජකවරයෙක්ව යවමු කියා. இந்த காலகட்டத்துல මේ කාල වකවානුවේදී இந்த அசிரியாவின் ராஜா என்ன මේ செய்றான்? සිරියාවේ අසිරිය රජ அந்நிய ஜனங்களை சமாரியாவிலே யூத ஜனங்களுக்கு திருமணம் முடித்து வைத்தான். අන්‍ය ජනතාව මේ සමාරියා සිටින ජූද ජනතාව විවාහයට පත් කරලා තිබ්බා. நல்லா கவனிங்க, அந்நிய நுகத்திலே சம்பந்தம் கலந்தார்கள். අන්‍ය ජනතාවත් සමග ඒගොල්ලන් සම්බන්ධතාවයන් ඇති කරගත්තා. விளங்கிட்டா? තේරුණාද? தேவனுடைய கோபாக்கினை வந்தது. දෙවියන් වහන්සේගේ දේව කෝපය පැමිණියා. கர்த்தர் அவர்களை நிராகரித்தார். දෙවියන් වහන්සේ ඔවුන්ව ප්‍රතික්ෂේප කළා. அவர்களை புறக்கணித்தார். ඔවුන්ව අත්හැරුවා. அவர்கள் இனிமேல் என் ஜனமாய் இருக்க முடியாது என்று சொன்னார். ඔවුන් මින් පස්සේ මාගේ ජනතාව හැටියට සිටින්නට බැහැ කිව්වා. உங்களுக்கு தெரியுமா? ඔයාලට තේරෙනවද? இன்றைக்கு வரைக்கும் අද දක්වා அந்த வட இஸ்ரவேலிலே இருந்த 10 கோத்திரம் எங்கே என்று கூட தெரியாம போயிட்டு ඒ උතුරු ඊශ්‍රායලයේ සිටියව ඒ ගෝත්‍රයන් 10 කොහෙද කියලාවත් දන්නේ නැහැ. இன்றைக்கு வரைக்கும் யாரையும் கண்டுபிடிக்கல. අද වෙනතුරු කිසිවෙක්ව හොයාගන්නට ஆனால் බැහැ. தேவன் வட தென் இஸ்ரவேல் யூதாவின் மேலே மனதுருகினார். නමුත් දකුණු ඊශ්‍රායලයේ ජූදා ජනතාව වෙනුවෙන් ඔහු අනුකම්පා කළා. அவர்களும் ஆண்டவரை விட்டு சோரம் போனார்கள். ඔහුනුත් දෙවියන්වහන්සේගෙන් ඈත් වුණා. பாபிலோனியர்களுக்கு அடிமையா 70 வருஷம் அடிமையா கூட திருப்பி எடுத்துட்டார். බාබිලෝන් ජනතාවට අවුරුදු 70ක් යටත් වුණා. இன்றைக்கு வரைக்கும் நான் நியூஸ் போன கிழமை நியூஸ் பிபிசி நியூஸ்ல நான் வாசித்தேன், இத்தாலியாவிலே என்றும் இராதபடி யூதர்கள் குடும்பமா இஸ்ரவேலுக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கிறாங்க. அதுதான் பாதுகாப்பான இடம், இனி இஸ்ரவேல தான் நாங்க வாழுவோம் என்று திரும்ப குடும்பமாய் 17,000 சொச்ச குடும்பம் கடந்த வருடம் வந்திருக்காம். இந்த வருடமே இன்னும் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் திரும்பி கொண்டிருக்கிறார்கள். පසුගිය දවස් සතියේ මම BBC ප්‍රවෘත්ති වලින් ඇසුවා කිසි කලකන් නැති ආකාරයට ඉතාලි දේශයට ඊශ්‍රායල් ජනතාව ජූද ජනතාව බොහෝ පවුල් ගණනක් ඇවිත් සිටින බවට. ஆகவே இயேசுவின் நாட்களில கூட යේසුස් වහන්සේගේ කාලය තුලදී පවා இந்த காரியம் காணப்பட்டது. මේ වගේ දේවල් සිදු වුණා. சமாரியன் என்றால் நாய். සමාරිය ජනතාව කිව්වොත් බල්ලන්. நீ
டிஃபால்ட் பர்சன், அதாவது நீ கரைப்பட்டவர்கள். ඔබ බලන්න කිව්වොත් අපවිත්‍ර වූ දෙයක්. அவர்கள் குடிக்கிற தண்ணீர் பாத்திரத்திலே ஒரு யூதன் குடிக்க மாட்டான். ඔවුන් බොන්නා වූ වතුර බඳුනේ යූද ජනතාව වතුර බොන්නේ නැහැ. இந்த சமாரியர்கள் வாழ்கின்ற கிராமத்துக்கூடாக ஒரு யூதன் நடந்து போக மாட்டான். මේ සමාරිය ජනතාව ජීවත් වෙන කාලේ දේශය තුලට ඒ ගම තුලට කිසිවෙක් ඇවිදලා ஆனால் යන්නේ නැහැ. இயேசு என்ன சொன்னார்? නමුත් යේසුස් වහන්සේ කුමක්ද ஒரு කිව්වේ? சமாரியன் வந்து யூதனுக்கு உதவி செய்தான். එක සමාරියෙක් ඇවිල්ලා ජූදයට උදව් කළා. இதை கேட்டதும் அவர்களாலே ஜீரணிக்க முடியவில்லை. මේ ඇසූ සැනින්ම ඔවුන්ට එය ඉවසන්නට බැරි වුණා. பிறகு அவன் என்ன செய்தான்? தன்னிடத்திலே இருந்த திராட்சை ரசத்தையும் எண்ணெய் வார்த்து அவன் காயங்களை அவர் கட்டினார். ඔහු මොනවද කරලා තිබෙන්නේ? ඔහුගේ තුවාල වලට තෙල්ද මුද්‍රික පානේද වත්කොට බෙහෙත් බැන්දා. அந்த நாட்களிலே பிரயாணம் பண்ணுகிற ஒவ்வொரு யூதரிடத்திலேயும் இந்த எண்ணெயும் திராட்சை ரசமும் காணப்படும். ඒ කාලයේදී මේ ජූද ජනතාවගේ අතේ මුද්‍රික පානයත් තෙලුත් ඔවුන්ගේ ගමන් මාර්ගයේදී ඔවුන්ගේ දෑතේ තිබෙනවා. பிரயாணங்கள்ல காயம் வந்தால் திராட்சை ரசத்தை அந்த காயத்துக்கு மேல போட்டு நல்லா உறைஞ்சி அந்த காயத்தை கழுவுவார்கள். ගමන් ගන්නා විට යම් කිසි තුවාලයක් පැමිණියොත් මේ මුද්‍රික පානය දමා හොඳට අතුල්ලනවා. அப்பொழுது இருக்கிற எல்லா கிருமி பாக்டீரியா எல்லாம் அழிந்து போய்விடும். එවිට ඒ තිබෙනව විෂනාශක සියල්ලක්ම ඉවත් වෙනවා. இன்ஃபெக்ஷன் வராமல் அது காத்துக்கொள்ளும். නැවතත් ඒ විෂනාශක නැති වෙන්නට විදියට කරනවා. அதுக்கு பிறகு ஒலிவ எண்ணெயை எடுத்து அந்த புண்ணின் மேலே அவர்கள் பூசுவார்கள். ඉන්පසු ඒ ඔලිව් තෙල් අරන් ඒ තුවාල මත දවනවා. அதுதான் ஃபர்ஸ்ட் எய்ட் அவங்கட. ඒ තමයි ඔවුන්ගේ ප්‍රතිකාර. சோ ஆகவே இவங்க நிறைய கொண்டு போக மாட்டாங்க, சின்ன சின்ன குப்பியில தங்களுக்கு ஏற்ற அளவுக்கு கொண்டு போவாங்க. ගොඩක් අරන් යන්නේ නැහැ, ස්වල්ප ප්‍රමාණයක් ඔවුන්ගේ දෑතේ තිබෙනවා. இந்த அந்நியன் මේ අන්‍ය தன்னிடத்துல இருக்கிற தனக்கென்று கொண்டு போன அந்த ஃபர்ஸ்ட் எய்டை இந்த மனிதனுக்காக அவர் பயன்படுத்துகிறார். තමා ගාව තිබුණ දේ ඒ ප්‍රථමාධාරය මේ අන්‍ය දේශකයා ඒ සමාරියට උදව් කළා. மட்டுமல்ல, එපමණක් නොව அவன் இவனை தண்ட வண்டியில ஏத்துறான். තමාගේම මුර්ගයා පිට නගනවා. நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். මම ඔයාලගෙන් ප්‍රශ්නයක් අහන්නම්. இப்பதான் ஒரு புது கார் வண்டி இருக்கிறீங்கப்பா. දැන් තමයි ඔබලා අලුත් කාර් එකක් අරන් තියෙන්නේ. கார் மினி பளபளன்னு மினுங்குது. කාර් එක හොඳට දිලිසෙනවා. புது சீட். අලුත්. இந்த ரோட்ல ஒருவன் ஆக்சிடென்ட் பட்டு கை காலெல்லாம் உடைஞ்சி ரத்தம் எல்லாம் சிதறி ரத்தம் கொட்டி கொண்டிருக்கு. உங்களோட வாகனம் தான் அவட தவறுது. එක්කෙනෙක් ගමන් මගදී යනකොට එක්කෙනෙක් ඇක්සිඩන්ට් වෙලා ඔහු රුධිරය ගලමින් සිටිනවා. එවිට ඔබගේ කාර් එක එතනට යනවා. எல்லாரும் உங்களோட வாகனத்தை நிப்பாட்டுறாங்க. සියලු දෙනාම ඔයාලගේ வாகனය නවත්තනවා. ஐயோ இவன் சாக போகிறான். මෙයා මැරෙන්නට යනවා. உடனடியாக ஆஸ்பத்திரி கொண்டு போ. වහම රෝහලට අරන් යන්න ඕනේ. இவனை கொண்டு போங்க. මෙයාව අරන් යන්න. கதவை தரங்க. දොර අරින්න. என்ன செய்வீங்க? ඔයාලා මොනවද කරන්නේ? ஐயோ இவனை ஏத்துனா நம்ம சீட் எல்லாம் பழுதா போயிரும். මෙයාව නැග්ගුවොත් අපේ ෂීට් එක නරක් වෙයි කියලා. ஐயோ இந்த கார் புது கார் ரத்தம் மணக்கும். මගේ කාර් එක අලුත් මේ ලේ ගඳ ගහයි. அப்படி சொல்லி இல்ல எங்களுக்கு ஏலாது நாங்க அவசரமா போறோம். එහෙම කියනවද? නැහැ මට හදිස්සි මං හදිස්සියෙන් යනවා කියනවද? ஐயோ எங்கட வேன்ல நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க, ஏத்த இடம் இல்ல. අපේ වෑන් එකේ ගොඩක් අය ඉන්නවා, නගන්නට බෑ. ஐயோ ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போ, எங்களுக்கு நேரம் இல்ல. රෝහලට යන්නට තරම් වෙලාවක් නැහැ. பின்னுக்கு வருகிற இன்னொரு வாகனத்தை பாருங்கன்னு சொல்லிட்டு போறீங்களா? පිටිපස්සෙන් එන வாகනයක් දැස බලන්න කියන්න යනවද? அப்படி இல்லாட்டி එසේ නැතිනම් வேனுக்குள்ள இருக்கிற எல்லாரும் இறக்கி ஏத்துங்க ஏத்துங்க ஏத்துங்கட்டு ஒரே பிடியா அவனை ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்க்கிறீங்க. වෑන් එකේ සිටින අය එළියට අරගෙන ඔයාලා ඒ මනුස්සයව අරගෙන රෝහලට ගෙනියනවද? அந்த மனிதனை உங்களோட சீட்ல வைச்சதால நிரந்தரமான இரத்த படிவுகள் உங்களோட சீட்ல காணப்படலாம். ඔහුව ඒ වාහනයට ඇතුල් කරන නිසාම ඔහුගේ රුධිරය ඔයාලගේ ඒ වාහනේ ෂීට් එකේ දකින්නට පුළුවන්. நீங்க செய்வீங்களா? ඔයාලා ඒ ආකාරයට කරනවද? ஒருவேளை இந்த சபையில இருக்கிற யாருக்கு இப்படி ஒரு விபத்து நடந்தா ஒருவேளை நீங்க ஏத்தி கொண்டு போவீங்க. සමහර විට මේ සභාවෙම ඒ ආකාරයෙන් සිදු වුණොත් ඔයාලා එහෙම නග්ගගෙන යයි. ஆனால் නමුත් உங்களுக்கு தெரியாத ஒரு பிச்சைக்காரன் ரோட்ல இவ்விதமாய் அடித்து இந்த சம்பவம் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னால நடந்தா அவனை உங்களோட கார்ல ஏற்ற நீங்க இடமளிப்பீங்களா? ඔයාලා නොහඳුනන දුප්පතෙක් පාරේ මේ ආකාරයට වැටි සිටියොත් ඔබගේ වාහනයට මේ ආකාරයට ඇතුල් කරනවද? ஆனால் இவன் செய்தான். නමුත් මොහු මේ ආකාරයට කළා. இவன் தன்னுடைய
வாகனத்துல அந்த மனிதனை ஏற்றி சத்துரத்திலே கொண்டு ඔහුගේ වාහනය නගගෙන ඒ තානායමට අරන් ගියා. அவன் இன்னொரு காரியம் செய்தான். ඔහු තවත් දෙයක් කළා. அவன் 2 வெள்ளி பணத்தை அந்த சத்துரத்தில் இருக்கிற மனிதனுக்கு கொடுக்கிறார். ඔහු නැවතත් මසුන් දෙකක් අරගෙන ඒ තානායම අයිතිකරුට දෙනවා. 2 பணம் என்றால் 2 நாள் சம்பளம். මසු කියලා පෙන්눔 කරන්නේ දවස් දෙකක පඩි. ஒரு 3000 ரூபான்னு சொல்லுவோமே. රුපියල් 3000ක් කියයි අපි සලකමු. அவன்கிட்ட கொடுத்துட்டு கெஸ்ட் ஹவுஸ் காரன்ட்ட கொடுத்துட்டு சொல்றான். ඒ තානායම් කරුට දීලා ඔහු இந்த மனிதன் அவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ඔහු මෙයාව දන්නවා වෙන්නට පුළුවන්. நான் இவனை கொஞ்சம் பார்த்துக்கொள். මෙයාව හොඳට බලා உனக்கு ගන්න. என்ன வேண்டுமோ கொடு. මෙයාට අවශ්‍ය දේ දෙන්න. நான் திரும்பி வார நேரம் அந்த கணக்கை நான் உன்னோட முடிப்பேன். මම නැවත එන විට ඒ ණය නැවත ගෙවන්නම් කියලා. அவனுக்கு தேவையானதெல்லாம் கொடுங்க. ඔහුට අවශ්‍ය සෑම දෙයක්ම දෙන්න. நான் அவன்ட பில்ல நான் பார்த்து கொள்ளுவேன். ඔහුගේ බිල මම ගෙවන්නම් කියලා. ஒரு ஓபன் செக்கை அவன் கொடுத்துட்டு போறான். ඔහු විවෘත ලෙස ඒ මුදල් දීලා යනවා. நீங்க செய்வீங்களா? ඔයාලා ඒ ආකාරයට කරනවද? ஓபிடி அப்படா ஏத்திட்டு போறாங்க. ஓபிடி கிட்ட போக மாட்டான். இந்த போலீஸ்காரன் புற என்ட்ரி எடுக்க என்னட்ட வந்துருவானே. ඔයාලා නගගෙන යන අය නම් OPD එක ගාවට යන්නේ නැහැ. මොකද පොලිසියෙන් ඇවිල්ලා පැමිණිලි දෙන්නට අවශ්‍ය වෙයි அப்படியே කියලා. நாக்களை ஏத்தேலாது பாஸ்டர். தப்பி தவறி வாகனத்துல செத்து போன அவர் ஆவி தொடரும் பாஸ்டர். බැරි වෙලාවත් ඒ වාහනේ යනකොට ඒ මිනිස්සයා මැරුණොත් ඒ ආත්මය නැවතත් අපිව ලුහුබදී කියයි. எத்தனை பேருக்கு எந்த வேன்ல ஏற விருப்பம்? කී දෙනෙක්ද මගේ වාහනේ නගින්නට கையை කැමති? வச்சு காட்டுங்க. ஆவி துரத்துறண்டா முதல் எங்களை தான் ஐயா துரத்தி இருக்கும். ආත්මය ලුහුබදිනවා කිව්වොත් අපිව තමයි පළමුවෙන් ලුහුබදින්නේ. சும்மா சுனாமி நாட்கள்ல எத்தனை பாடிஸை எங்கட வேன்ல நாங்க நம்ம பிள்ளைகள் தான் ஏத்துனாங்க. සුනාමි දවස්වල මලලු සිරුරු කීයක්ද අපේ වාහනේ නැග්ගෙව්වේ අපි. எத்தனை பாடிஸ் කී மோச்சரியில இருந்து சும்மா அப்படி எங்கட கையால தூக்கி அப்படியே எங்கட வேன்ல ஏத்தி அவர்களை நம்மட பிள்ளைகள் தான் குழி கிண்டி அந்த பிணங்களை தாட்டார்கள். இந்த சபையில மரித்தவர்கள் කොපමණ මල සිරුරුද මෝචරියේ සිට අරන් ඇවිල්ලා අපේ දරුවන් තමයි අපේ සහෝදර දරුවන් තමයි භූම දාණය කළේ. சில பிள்ளைகள் சத்தி வாந்தி எடுத்தார்கள். සමහර අය වමනය කරා. சிலர் ஒரு வாரத்துக்கு மேல சாப்பிட அவர்களால் முடியவில்லை. තවත් සමහර අය සතියක පමණ කාලයක් අනුභව කළේ නැහැ. அதை விட நம்மட விசுவாசிகள் எத்தனை பேர் ஜீவன் நம்மட வேனுக்குள்ள போய் இருக்கு. එපමණක් නොවේ කීප තවත් සමහර අයගේ ජීව හුස්ම නැති වෙලා ஏத்தி ஆஸ்பத்திரிக்கு போற முதல் ஜீவன் போய் ඔවුන් නගගෙන යනකොටම ඔවුන්ගේ හුස්ම නැවතුණා. எத்தனை பாடி நாங்க மோச்சரியில இருந்து நாங்க மத்த அவங்களோட வீடுகளுக்கு கொண்டு போய் கொடுத்திருக்கிறோம். තවත් මල සිරුරු කීපයක්ම අපි ගිහිල්ලා අරගෙන ඒ නිවස් වලට දීලා තිබෙනවා. ஒரு ஆவியும் எங்களை தொடரல. අපිව කිසිම ආත්මයක් ලුහු බැන්දේ නැහැ. தொடர்ந்து இருந்தா கொண்டாந்து சந்தோஷமா நீங்க வாங்க இருங்க. அந்த சேர் இருக்கு 2 சேர் உட்கார வச்சிருக்கோம். එහෙම ලුහු බැඳලා තිබුණොත් ඇවිල්ලා සතුටින් පිළි අරගෙන මේ පුටුවේ වාඩි වෙන්න කියනවා. விளங்குதா என்ன நான் சொல்றேன்னு? තේරෙනවද මම කියන දේ? இப்படியான ஒரு பின்னணியை கொண்ட ஒரு உவமையை தான் இயேசு சொன்னார். මේ වගේ පසුබිමකදී තමයි මේ උපමා කතාව යේසුස් වහන්සේ පැවසුවේ. 36வது வசனம். 36 වෙනි පදය. இயேசு அவனிடத்துல ஒரு கேள்வியை கேட்டார். යේසුස් වහන්සේ ඔහුගෙන් ප්‍රශ්නයක් ඇහුවා. இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு சரியா? யார் கள்ளர் கையில் அகப்பட்டவன் யாரு? விட்டுட்டீங்களா? கள்ளர் கையிலே அகப்பட்டது யாரு? யூதன். விளங்கிட்டா? இயேசு இதை கேட்கிறார். கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு, இந்த யூதனுக்கு, இந்த 3 பேரில் எவன் பிறன்? நீ உன்னிடத்திலே அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இதுதான் இப்ப பிரச்சனை. அவன் சொல்றான், நான் எல்லா கற்பனைகளையும் கை கொள்ளுகிறேன். ஓகே, அப்படி என்றால் உன் பிறனுக்கு நீ உன்னை நேசிக்கிறது போல உன் பிறனிடத்திலே அன்பு வைத்திருக்கிறாயா? அதுதான் இப்ப கேள்வி. இப்ப கேட்கிறார். இந்த உண்மையை சொல்லிட்டு உன்னுடைய பிறன் யார்? මේ උපමා කතාවක් කියලා උන්වහන්සේ අහනවා මෙතනදී මේ සොරුන් අතට අසුන සොරාට අසුන එක්කෙනාට අසල් වැසියා කවුද? ඔබට ප්‍රේම කරන්නාක් මෙන්
ඔබ ඔබට ප්‍රේම කරන්නාක් මෙන් අන් අයටත් ප්‍රේම කරන්න. அவர் பெருசா சத்தம் போடாம இருக்கிறார். ඔහු සද්ද නොකර නිශ්ශබ්දව සිටිනවා. ஏண்டா பதில் சொன்னா இவர் மாட்டுப்பட போறார். මොකද ඔහු පිළිතුරු දුන්නොත් ඔහු මාට්ටු වෙනවා. அவர் யோசிக்கிறார். අයාට වෙන සිතිවිල්ලක්. சிலர்கள் அப்படித்தானே உதவி கேட்டு போனா තව සමහර අය ඉන්නවා උදව් ඉල්ලගෙන ගියොත් அவங்களுக்கு இருந்தாப்புல ஒரு யோசனை வரும். හිටපු ගමන්ම ඔවුන්ට එක කල්පනාවක් එනවා. பிரதர் சொல்லுங்களேன். කියන්නකෝ. நான் யோசிச்சு சொல்றேன். මම කල්පනා කරලා කියන්නම්. ஐயோ அது உங்களோட முத்தத்துல சும்மா கரல் பிடிச்சி அணியாம போகுது தாங்களேன். ඔයාගේ වත්තේ ඒක නිකන් තිබිලා මලකඩ කනවා දෙන්නකෝ. யோசிச்சு சொல்றேன். මම කල්පනා කරලා කියන්නම්. என்ன எங்கட வீட்ல ஒரு கம்பெனி நடக்குது பாருங்க. ஏன் ஏக்க சிங்களே நද්ද? අපේ ගෙදර එක ව්‍යාපාරයක් සිදු වෙනවා. ஏ கம்பெனில டைரக்டர் இருக்கிறாங்க. ඒ ව්‍යාපාරයේ කළමනාකරු සිටිනවා. எங்கட டைரக்டர் என்ற பஞ்சாயத்து. අපේ ඒ කළමනාකරුගේ அப்ப நீங்க யாரு? ඔබ කවුද? பாஸ். நீங்க பாஸ் அவ டைரக்டரா? டைரக்டர்ட்ட கேட்கணும். ඔහු ඒ අධිපතියාගෙන් අහන්න ඕනේ. அப்படியே பெரிய லைன் ஒன்று வரும். ඒ වගේ එක දිග ලිස්ට් එකක් එනවා. கடைசி ஆள் கேட்கணும். අන්තිම එක්කෙනාගෙනුත් අහන්න ඕනේ. கடைசி ஆள் எங்க இருக்கிற வீட்டு? අන්තිම එක්කෙනා ඉන්නවද ගෙදර? இல்ல அவர் அமெரிக்கால. නෑ එයා ඇමරිකාවේ. அவர்கிட்டயும் கேட்கணுமா? එයාගෙනුත් අහන්න இந்த ඕනේ. கரல் பிடிச்சி அழிஞ்சு போற சாமான தாங்கன்னு கேட்டு அவர்கிட்ட கேட்கணுமா? මේ මලකඩ කන දේ ගැන අහන්න එයාගෙනුත් අහන්න ඕනද? கொடுக்க விருப்பம் இல்லை. දෙන්නට அதுதான் அதுல කැමති அர்த்தம். නැහැ. யோசிக்கிறேன். இவன் அதைத்தான் சொன்னான், யோசிக்கிறேன். මොහු කියන්නේ ඒකයි කල්පනා කරනවා. ஏசுவாமி விடல. යේසුස් වහන්සේ අතහැරියේ නැහැ. தம்பி உனக்கு எப்படி தோன்றுது? යේසුස් වහන්සේ යන ඔබට කොයි ආකාරයටද මේ පේන්නේ? என்ன நீ என்ன நினைக்கிறாய்? ඔබ මොනවද සිතන්නේ? சொல்லு தம்பி. කියන්න මල්ලි. அக்கா சொல்லுங்க. யோசிச்சது போதும். කල්පනා කරා ඇති දැන් කියන්න. தருவீங்களா இல்லையா? දෙනවද නැද්ද? வருவீங்களா வர மாட்டீங்களா? එනවද එන්නේ නැද්ද? செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? කරනවද කරන්නේ නැද්ද? இந்த ஓனான போல தலை ஆட்டுறது சரி வராது. කටුස්සා මෙන් ඔළුව වනන එක ஆம் හරියන්නේ என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்று சொல்ல வேண்டும். ඔව් නම් ඔව් කියන්න නැතිනම් නැහැයි කියන්න. பாப்போம். சரி, செல்லுபடியாகாது. බලමු කියන එක நீ கணக்க ගණන් சொல்றது ගන්න බෑ. பாப்போம். සමහර කියන්නේ බලමු කියයි. அவன் பார்த்து பார்த்து கண் பூத்து போகலையா? බලලා බලලා ඇති වුණා. என்ன பார்க்க போறாங்க? මොනවද බලන්න යන්නේ? பாப்போம். බලමු. யோசிச்சு சொல்றேன். කල්පනා කරලා කියන්නම්. ஐயா, நீ பார்க்கிற நேரத்துல யோசிச்சு சொல்ற நேரத்துல அவன்ட ஜீவன் போயிடும். ඔබ කල්පනා කරලා බලලා කියන විට ඔහුගේ හුස්ම නැති වෙයි. கேட்டான் யாரு? இவருக்கு இப்ப ஒன்னையா ஏசுவாமி கோணம் பண்ணிட்டார். දැන් යේසුස් වහන්සේ අහනවා. அந்த சமாரியன் தான். ඔව් ඒ සමාරියා තමයි. ஆமென். அவர் ஒண்ணு சொல்லி ஆகணும். ඒ අනිවාර්යයෙන්ම කියන්නට நீ ඕනේ. எவனை பார்த்து நாயே என்று சொன்னியோ, ඔබ කවුරු දෙස බලා බල්ලා කියලා நீ කතා எவனை කළාද? பார்த்து இழிவானவன் என்று சொன்னியோ, ඔබ නීච ලෙස කාව බලලා කතා நீ කළාද? எவனை பார்த்து தரக்குறைவன் என்று சொன்னியோ, ඔබ කාව බලලා ඔවුන්ගේ කුල අඩුයි කියලා කිව්වද? அவன் தான் உன் கஷ்டமான நேரத்திலே உனக்கு உதவி செய்ய ඔහු තමයි ඔබගේ අමාරු කම්බලාවේදී ඔබට උදව් කරන්නේ. எஸ். ඔව්. பல நேரங்கள்ல பணம் இருக்கிறவன் உதவி செய்ய மாட்டாய்யா. බොහෝ වෙලාවට මුදල් තියන අය උදව් කරන්නට එන්නේ නැහැ. ஏனண்டா இவங்களுக்கு உதவி செய்யறதுல பிரயோஜனம் இல்ல. මොකද මේ අයට උදව් කරන එකෙන් ප්‍රයෝජනයක් නැහැ. கவனிச்சிருக்கிறீங்களா? பர்த்டே பார்ட்டிக்கு சிலரை மாத்திரம் தான் வாங்கன்னு வாயால சொல்லுவாங்க. උපන්දින සමරන විට සමහර අයට පමණයි එන්න කියලා ஏனண்டா කියන්නේ. செலவை சமாளிக்க பாருங்க, செலவு சமாளிக்க. මොකද වියදම පිරිමහන්නට. இவங்களை கூப்பிட்டா இருக்கிறத திண்டுட்டு போயிருவாங்க, ஒன்றும் தர மாட்டாங்க. මේ අලව කතා කරොත් තියෙන දේ කාලයයි මුකුත් දෙන්නේ නැහැ. ஆனா அவங்களை கூப்பிட்டா ஒரு என்விலோப்பே செலவு முழுதையும் பார்த்து கொள்ளும். අර අලව කතා කරොත් එක ලියුම් කවරයක් එයි සෑම වියදමටම අවශ්‍ය ප්‍රමාණයට මුදල් ලැබෙයි. ஏன் கொடுப்புக்குள்ள மாத்திரம் சிரிக்கிறீங்க? சொல்லுங்க. நாங்க இந்த சமாரியனை போலவோ இல்ல அந்த நியாயஸ்திரியை போல இருக்கிறோமா? අපි දැන් අර සමාරිය ස්ත්‍රිය වගේද නැත්නම් අර විශාරදයා වගේද? ஏழைகளுக்கு உதவி செய்கிறதுல என்ன பிரயோஜனம் உண்டு? දුප්පතුන්ට උදව් කරන එකේ මොනවද තිබෙන්නේ திருப்பி ප්‍රයෝජනය? நம்மட்ட ஒன்றும் வராது. ඔවුන්ගෙන් අපිට කිසිවක් නැවත ලැබෙන්නේ නැහැ. ஐஸ்வர்யம் உள்ளவர்களுக்கு உதவி செய்தால் ධනවත් අයට උදව් කළොත් நிறைய திரும்பி வரும். බොහෝ දේවල් නැවත ලැබෙයි. இதை இயேசு வெறுக்கிறார்.
මේ යේසුස් වහන්සේ ප්‍රතික්ෂේප කරනවා. ஐசுவரியவான்களிடத்திலே இல்லாத தாராள இருதயம் குடிசையில இருக்கிற அந்த அம்மாக்கு அப்பாக்கு இருக்குய்யா. ධනවතුන් තුල තිබෙන්නා වූ ඒ සම්පූර්ණ පූර්ණකමේ හදවත ඔවුන් ගාව නැති හදවතක් අර දුප්පත් ගෙවල් වල සිටින අය තුල තිබෙනවා. இப்ப ஒரு இந்த சமாரியன் ஒருவன் அப்படி விழுந்திருக்க ஒரு யூதன் கண்டிருந்தா என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா? සමාරිය කෙනෙක් වැටිලා ජූද කෙනෙක් දැක්කොත් මොනවද වෙන්නේ කියලා ஓ දන්නවද? அவர்கள் தீட்டானவர்கள். ඔව් එයාලා අපවිත්‍ර අය. அவன் செத்து போனாலும் பரவாயில்லை. ඔවුන් මැරුණත් කමක් නෑ. அவனை நாங்கள் தொட முடியாது. ඔවුන් අපි අත ගසන්න හොඳ නෑ. அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற கடமை நமக்கு இல்லை. ඔවුන්ට උදව් කරන්න ඕනේ කියලා කටයුත්තක් අප ළඟ ஆனால் නැහැ. ஒரு யூதன் இன்னொரு யூதன் காயப்பட்டு இருக்கிறதை பார்த்தால் නැතිනම් එක යූද කෙනෙක්ව තවත් යූද කෙනෙක් கொஞ்சம் දැක්කොත් என்றாலும் அவனுடைய இருதயம் கொஞ்சம் துடிக்கு. நம்ம ஆளு தானே. ටිකක් හරි ඔහුට අනුකම්පාවක් ඇති වෙයි. அதுதான் நான் சொல்லுகிறேன். உங்களோட சொந்தக்காரங்களுக்கு எது நடந்தா நீங்க செய்வீங்க. ඔයාලගේ නෑදෑ හිතමුතුන්ට මොන හරි වුණොත් உங்களுடைய ඔයාලා කරයි. சபையை சார்ந்தவர்களுக்கு எது நடந்தா நீங்க எது உதவி செய்வீங்க. සභාවේ කෙනෙකුට මොන හරි වුණොත් ඔබ කරයි. ஆனால் நீங்கள் அறியாத ஒருவனுக்கு ஒரு தீங்கு நடந்தால் அவர்களுக்கு உன்னால் உதவி செய்ய முடியுமா? නන්නාඳුනන කෙනෙකුට විපතක් වුණොත් ඔයාලට උදව් කරන්නට පුළුවන්ද? இயேசு உன்னை பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்னார். යේසුස් වහන්සේ ඔබ බලලා කිව්වා මම ඔබට ප්‍රේම කරනවා அவர் කියලා. வார்த்தையினாலே அவருடைய அன்பை உனக்கு காண்பிக்கல. උන්වහන්සේගේ වචනයෙන් ඒ ප්‍රකාශ அவர் කළේ தன்னுடைய නැහැ. ஜீவனை உனக்காய் கிரயமாக கொடுத்து காண்பித்தார். ஹalleluya. උන්වහන්සේගේ ජීවිතේම පූජා කරලා එය පෙන්눔 කළා. சமாரியர்களை பார்த்து இந்த யூதன் தான் சொல்றான் நீ இழிவானவன் என்று. සමාරිය අයව බලලා මේ ජූද ජනතාව කියනවා පහත් නීචය இந்த කියලා. யூதர்கள் தான் இந்த காயப்பட்டவன் தான் இந்த சமாரியனை பார்த்து சொல்றான் நாயே என்று. මේ ජූද මිනිස්සු තමයි ඒ සමාරිය අය බලලා කියන්නේ බල්ලෝ කියා. அந்த சமாரியன் சொல்லல நீ என்ன பார்த்து நாயே என்று சொன்னா என்ன உனக்கு வேணும் வேண்டும் பாத்தியா? මේ සමාරිය බලලා ඒ ජූදයාට කිව්වේ නැහැ ඔබට මේ අවශ්‍යමයි කියලා. சபையை துன்பப்படுத்தினவனுக்கு ஏதாவது ஒரு தீங்கு நடந்தா நாங்க என்ன சொல்றோம்? பாத்தியா பாத்தியா பாத்தியா. සභාවට විරුද්ධව යමක් කළපු අයට මොන හරි වුණොත් අපි කියනවා බලන්න බලන්න ඔබට උණ දේ දැක්කද කියලා අහනවා නේද? நீங்க ஒரு ஆளுக்கு சத்தியம் சொல்ல போறீங்க. ඔබ කෙනෙකුට සුභාරංචි කියන්නට යනවා. அவன் இயேசு ஏற்றுக்கொள்ளல. ඔහු ජේසුස් වහන්සේව පිළිගත්තේ නැහැ. அவன் ஒரு சிக்கல்ல பெரிய பிரச்சனையில மாட்டிட்டான். ඔහු එක ප්‍රශ්නයකට පැටලෙනවා. அவன்கிட்ட போய் நீங்க என்ன சொல்றீங்க? ඔයාලා ගිහලා ඌට මොනවද කියන්නේ? நான் சொன்னனா இல்லையா? මම ඔබට කිව්වා නේද? நீ நான் சொன்னதை கீழ்ப்படியாம போனதால தான் உனக்கு இந்த நாசம் வந்திருக்கு. ඔබ මම කියපු දේ ඇසුවේ නැති නිසා තමයි මේ විපත්තිය ඇති වුනේ කියලා කියයි. இன்றைய மனம் திரும்பு. අදම හිත ඇරෙන්න කියයි. அழிந்து போவாய். ඔබ නැතිනම් විනාශයටපත් වෙයි. அவன் திரும்ப போறானா? அவன் திரும்ப போறானான்னு ඔහු එතකොට හිත ඇරෙයිද? நான் பாப்பா இந்த கடவுள் நமக்கு வேணாப்பா. එතකොට ඔහු බලයි මේ දෙවියන් වහන්සේ අපට එපා කියලා. இவங்கட கடவுள் அழிக்கிற கடவுள் அந்த கடவுள் நமக்கு வேணாம். මෙයාලගේ දෙවියන් වහන්සේ විනාශ කරන දෙවි කෙනෙක්. ඔහු අපට එපා කියයි. எனக்கு தேவையான கடவுள் எந்த பிரச்சனையில இருந்து இப்ப என்ன விடுதலையாக்க கூடிய ஒரு கடவுள். මට අවශ්‍ය දෙවියන් වහන්සේ කොයි වගේද කිව්වොත් මට මේ ප්‍රශ්නයෙන් මට ගැලවීම දෙන දෙවි எனக்கு කෙනෙක්. தேவையான கடவுள் என் கண்ணீரை துடைக்க கூடிய ஒரு கடவுள். මගේ දෙවියන් වහන්සේ මගේ කඳුළු පිස දමන எனக்கு දෙවි කෙනෙක්. தேவையான கடவுள் வந்து என்னை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கடவுள். මාව තේරුම් ගන්නා වූ දෙවි කෙනෙක් තමයි මට අවශ්‍ය කියයි. எந்த கடவுளை நீங்க பிரதிபலிக்கிறீங்க? ඔබලා කාවද ඔබලා එලිදරව් කරන්නට යන්නේ? நீங்க இயேசு தேவனை எவ்விதமாய் ඔබ பிரதிபலிக்கிறீர்கள்? දෙවියන් වහන්සේ කොයි ආකාරයට එලිදරව් කරනවද? விளங்கிட்டா? இவன் லேசா சொல்லியிருக்கான் அந்த சமாரியன் வேணும் இவனுக்கு வேணும் விட்டுட்டு போய் இருக்கலாம். ஆனால் அவன் මනදුරුහිනා. නමුත් මේ සමාරිය කියන්නට තිබුණා හොඳ වැඩේ ඔයාට මේක අවශ්‍යයි කියලා. නමුත් එසේ කරන්නේ නැතුව ඔහු අනුකම්පා කළා. பிரியமானவர்களே, මාගේ ප්‍රිය සහෝදරනි. சபைக்குள்ள இருக்கிறவர்களுக்கு தான் இயேசுவின் மனதுருக்கமே இருக்க வேண்டும். සභාවේ සිටින අයට තමයි ඒ අනුකම්පා සහගත හදවතක් අවශ්‍ය. இன்றைக்கு உங்களிடத்திலே மனதுருக்கம் இருக்கா? අද දවසේ ඔබගේ හදවතේ අනුකම්පාව තියෙනවද? கஷ்டப்பட்டு கண்ணீரோடு வாழ்கிறவர்கள் உங்களிடத்திலே தங்களுடைய பிரச்சனையை சொல்லும் போது
அவர்கள் மேலாய் உங்களாலே மனதுருக முடிகிறதா? බොහෝ කම්කටොළු අතරේ දුක්බරව සිටින අයට ඔබට අනුකම්පා කරන්නට පුළුවන්ද? வியாதியின் பிடியிலே அங்க மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறவர்கள் மேலே அவர்களை பார்க்கும்போது அவர்கள் மேலே ஒரு மனதுருக்கம் உண்டாகிறதா? ලෙඩ රෝග සමග මරණයත් සමග සටන් කරමින් සිටින ජනතාව උදෙසා ඔබලාට අනුකම්පාවක් තිබෙනවද? இன்னைக்கு மனதுருக்கம் வேண்டுமே. අද දවසේ අනුකම්පාව අවශ්‍යයි. வேதம் என்ன சொல்லுகிறது? දේව වචනය කුමක්ද කියන්නේ? திரளான வியாதியஸ்தர்கள் இயேசுவின் இடத்திலே வருகிறதை அவர் கண்டு බොහෝ ජනතාව ලෙඩ රෝග මතින් අය දැකලා அவர்கள் மேல் அவர் மனதுருகினார். நாம் முதலாவது பார்க்கிறோம். ඔවුන් කෙරෙහි උන්වහන්සේ අනුකම්පා කරා He කියලා had බලනවා. compassion over them. அவர்கள் மேலே மனதுருகினார். උන්වහන්සේ අනුකම්පා කළා. கண்ணீர் விடுகிறவர்களோடு அவர் கண்ணீர் விட்டார். කඳුළු හෙලා උන්වහන්සේ අනුකම්පා அந்த කළා. மனதுருக்கம் தான் அந்த ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் விடுதலையை கொடுத்தது. ඒ දයානුකම්පාව තමයි ඒ ජනතාව ගැලෙව්වේ. நீங்க வந்து இங்க ஜெபிக்கலாம். අද ඇවිල්ලා ඔබලා මෙහි යාඥා කරන්නට நீங்க இங்க පුළුවන්. ஆராதனைக்கு வந்து போகலாம். ඔබ මේ දේව නමස්කාරයට ඇවිල්ලා நீங்க යන්නට පුළුවන්. மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கலாம். ඔබ ඇවිල්ලා සුභාරංචි අන් අයට ஆனா කියන්නට පුළුවන්. மனதுருக்கம் இல்லைன்னு சொன்னா නමුත් ඔබට අනුකම්පාව දයානුකම්පාව நீங்க செய்யற නැතිනම් ஊழியத்துல எந்த பிரயோஜனமும் ඔබ இல்லை. කරන්නා වූ සේවයේ කිසිම පළක් නැහැ. இயேசுவின் மனதுருக்கத்துக்காக கேளுங்க. යේසුස් වහන්සේගෙන් දයානුකම්පා අනුකම්පා සහගත හදවතක් ඉල්ලන්න. யோவான் 4 அதிகாரம் 9 வசனம் குறித்து வைத்து வீட்டை போய் வாசிங்க. எப்படி யூதர்கள் சமாரியரை வெறுத்தார்கள் என்று நீங்கள் பார்க்கலாம். යෝහන් සුවිශේෂ පොතේ 4 වෙනි පරිච්ඡේදයේ 9 වෙනි පදය ගෙදර ගිහිලා කියවන්න. லூக்கா 9 அதிகாரம் 52 53 வசனத்திலே எப்படி சமாரியர்கள் யூதர்களை வெறுத்தார்கள் என்று நீங்கள் பார்க்கலாம். ලූකා 9 වෙනි පරිච්ඡේදයේ 51 සිට 53 යූද ජනතාව කොයි ආකාරයේද සමාරිය ජනතාව ප්‍රතික්ෂේප කරේ කියලා බලන්නට පුළුවන්. ரோமர் 12 அதிகாரம் 13 வசனத்திலே රෝම 12 වෙනි පරිච්ඡේදයේ 13 වෙනි පදය. பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். ශුද්ධවන්තයන්ගේ ඕනෑකම් වලදී උපකාර කරපල්ලා. ආගන්තුක සත්කාරය කරපල්ලා. அந்நியர் என்றால் உங்களுக்கு தெரியாதவர்கள். අන්‍යයන් කිව්වේ ආගන්තුක කිව්වොත් ඔබලා නොදන්නා අය. மத்தேயு 5 அதிகாரம் 43 முதல் 48 வசனம். මතේ විශේෂිත පොතේ 5 වෙනි පරිච්ඡේදයේ 13 සිට 48 இயேசு දක්වා. சுவாமி சொன்னார், உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீங்க. அது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற கற்பனை. ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துக்கப்படுத்துகிறவர்களுக்காகவும் என்னவாம் ஜெபம் பண்ணுங்கள். නමුත් මම නුඹලාට කියමි, නුඹලාගේ සතුරන්ට ප්‍රේම කරපල්ලා, නුඹලාට ප්‍රීඩා කරන්නන් උදෙසා යාඥා කරපල්ලා. இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். මෙසේ නුඹලා ස්වර්ගයේ සිටින නුඹලාගේ පියාණන් වහන්සේගේ පුත්‍රයෝ වන්නේය. உன்னில் அன்பு கூறுகிறது போல ඔබට ප්‍රේම කරන්නාක් මෙන්. இயேசு சுவாமி சொல்றா, நீ புறன்ல அன்பு கூறலையா? යේසුස් වහන්සේ කියනවා අන්‍යයන්ට ඔබ ප්‍රේම කරන්නේ නැද්ද? சபைக்குள்ள இருக்கிறவங்களை மாத்திரம் அல்ல, සභාවේ සිටින අයට පමණක් உங்க නොව, குடும்பத்துல இருக்கிறவங்க மாத்திரம் அல்ல, ඔබගේ පවුලේ සිටින අයට පමණක් නොව, இந்த உலகத்துல இருக்கிற மனுஷர் මේ ලෝකයේ සිටින මනුෂ්‍යයා அந்நியனா இருக்கட்டும், අන්‍ය කෙනෙක් වේවා, அவனை உன்னால நேசிக்க முடியலையா? ඔවුන්ට ඔබ ප්‍රේම කරන්න බැරි නම්, அவனுக்கு ஒரு தேவை உண்டாகும் போது அந்த தேவையை உன்னால சந்திக்க முடியாம போயிட்டா, ඔවුන්ගේ අවශ්‍යතාවයන් ඔබට සපුරන්නට බැරි නම්, உன்னாலே உதவி செய்யக்கூடிய நிலைமையில இருந்து உதவி செய்யாமல் நீ போனாயோ, ඔබට උදව් කරන්නට හැකියාවක් තිබෙද්දී ඔබ උදව් නොකර සිටියා නම්, உன்னிடத்துல சகோதர சிநேகம் இல்லை, ඔබ ළඟ සහෝදර ප්‍රේමය නැහැ. நீ கற்பனையை கை கொள்ளல. ඔබ ආඥාවන් වලට කීකරුනේ නැහැ. அதைத்தான் அங்க இயேசு அந்த நியாயாசரிக்காக சொல்லுகிறார். එය තමයි එදා යේසුස් වහන්සේ ඒ විශාරදයට කියන්නේ. 46வது வசனம், உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? නුඹලාට ප්‍රේම කරන්නන්ට නුඹලා ප්‍රේම කරනවා නම් නුඹලාට කවර විපාකද? கவனிச்சு பாருங்க, சபைக்குள்ள
ටිකක් කල්පනා කරලා බලන්න සභාව තුල ஒரு கேங் இங்கால ஒரு கேங் இருக்கும். එක කණ්ඩායමක් මෙතන තවත් කණ්ඩායමක් அவங்க අතන. எப்பயுமே அவங்க ஒண்டா தான் இருப்பாங்க. එයාලා සෑම විටම එක් කණ්ඩායමක් හැටියට அந்த සිටිනවා. கேங்குக்குள்ள இன்னொரு ஆள் வர இயலாது. ඒ කණ්ඩායම තුල තවත් කෙනෙක් එන්න அப்படியே බෑ. இடிச்சு இடிச்சு தள்ளி விட்டுருவாங்க அப்படியே. එයාලා හිමින් හිමින් තෙරපලා අයින් இங்கால பார்த்தா කරනවා. இன்னொரு பழைய கேங் இருக்கும். මේ තවත් පැත්තකින් බැලුවොත් තවත් පරණ කණ්ඩායමක්. அந்த கேங் எப்பயுமே ஒண்டாவது தான் வந்து இங்கே உட்காரும். ඒ කණ්ඩායම හැම වෙලේම එක්තරා එක තැනක තමයි වාඩි වෙන්නේ. அவங்க ஒண்டா தான் சேருவாங்க. එයාලා එකටම එකතු වෙන්නේ. அதுல இருக்கிற ஒரு ஆள் உபவாச கூட்டத்துக்கு வராட்டி கேங் வராது. එහි එක්කෙනෙක් නිරාහාර යාඥාවට ආවේ නැත්නම් ඒ අනිත් එක්කෙනා එන්නේ නැහැ. அந்த கேங்ல இருக்கிற ஒண்டு உபவாச கூட்டத்துக்கு வந்தா கேங்ல இருக்கிற மிச்சம் போட்டுக்க நீ யாட்ட கட்டுக்க அங்க போகணும் எங்கள்ட்ட சொல்லாமே போனா நீ. ඒ කණ්ඩායමේ ඉන්න එක්කෙනෙක් නිරාහාර යාඥාවට ආවොත් අනිත් එක්කෙනා අහන ඇයි මට නොකිය ගියේ කියලා. இப்ப யாராகிலும் அந்த கேங்ல இருக்கிற ஒருவருக்கு இன்விடேஷன் கொடுத்தா කවුරු හරි ඒ කණ්ඩායමේ ඉන්න කෙනෙකුට ආරාධනා පත්‍රයක් දුන්නොත් அவர் கேட்பாரு எங்கட கேங்ல கொஞ்சம் பேர் இருக்கிற அவங்களுக்கும் கொடுங்களே இன்விடேஷன். අපේ කණ්ඩායමේ තවත් කට්ටියක් ඉන්නවා එයාලට ආරාධනා පත්‍රය දෙන්න කියයි. அவங்களுக்கு கொடுக்காட்டி நாங்களும் வர மாட்டோம். එයාලට දුන්නේ නැත්තම් මමත් එන්නේ නැහැ. விளங்குதா? இதைத்தான் இயேசு இங்கே சொல்லுகிறார். මේ තමයි යේසුස් වහන්සේ පෙන්눔 කරන්නේ. இதைத்தான் நீங்க செய்றீங்க. මේ තමයි ඔබත් කරන්නේ. இயேசு அதை பார்த்து கேட்கிறார் என்ன பிரயோஜனம்? යේසුස් වහන්සේ අහනවා මොනවද තියෙන அது විපාකය? சகோதர சிநேகம் இல்ல. ඒ සහෝදර ප්‍රේමයක් இது නෙවෙයි. நீங்க உங்களோட ராஜ்யத்தை கட்டி எழுப்பி මේ கொண்டிருக்கிறீங்க. ඔබගේ රාජ්‍ය තනන දෙයක්. உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களே ஆனால் ඔබගේ සහෝදරයන්ට පමණක් ඔබ ආශිර්වාද ஒவ்வொரு කරනවා නම් ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வாரீங்க. සෑම ඉරුදිනකම ඔබ දේව මෙහෙට පැමිණෙනවා. எத்தனையோ புதிதாய் வந்த தேவ பிள்ளைகள் இங்கே இருக்கிறார்கள். අලුතෙන් පැමිණෙන බොහෝ අය මෙතන සිටිනවා. அவங்கள பார்த்து நீங்க காய்ச்சிக்கிறீங்களா? එයාලව බලලා ඔයාලා කතා කරලා තියෙනවද? இன்னைக்கு கதர்ல உட்கார்ந்து இருக்கிற மேடம் மேரே கேளுங்க. පිටිපස්ස ආසනවල වාඩි වෙලා සිටින நீங்க මහත්තුරුනි கதர்ல අහන්න. இருக்கிறதால பெரியாக்கள்னு நினைச்சிட வேண்டாம். ඔයාලා පුටුවේ වාඩි වෙනවා කියලා ඔයාලා ලොකු අය කියලා அத හිතන්න போல එපා. கீழே உட்கார்ந்து இருக்கிறதால நீங்க பரிசுத்தமானன்னு நினைக்க வேண்டாம். ඔයාලා බිම වාඩි වෙලා ඉන්න නිසා ඔයාලා සියලු දෙනාම ශුද්ධවන්තයන් කියලා හිතන්න එපා. நீங்க இங்க இருக்கிற புதிய ஆத்துமாக்களை சந்தித்திருக்கிறீர்களா? ඔයාලා මෙතන ඉන්න අය අලුත් අධිහුලිවන්තයන්ක කතා කරලා புதிதாய் තිබෙනවා. வருகிறவர்களோடு நீங்க பேசி இருக்கிறீங்களா? අලුතෙන් එන අය සමග කතා බහ කරලා තිබෙනවද? ஒருவருக்கொருவர் உதவி செய்திருக்கிறீங்களா? එකිනෙකාට උදව් කරලා තිබෙනවද? இல்லையே නැහැනේ. இல்லையே. නැහැනේ. அது எங்கட கேங். ඒ අපේ කණ්ඩායම. அவங்களுக்கு அந்த கேங்கோட அவங்கள அந்த கேங்கோட மட்டும் தான் வாழ்த்துக்கள். ඒ කණ්ඩායම ඇයට පමණයි සුබ පැතීම්. ஆண்டவர் சொன்னார் இது சகோதர சிநேகம் அல்ல. මේ යේසුස් වහන්සේ කිව්වා මේ அவர் சொன்னார், සහෝදර ප්‍රේමය නෙවෙයි. ஆயக்காரரும் அப்படித்தான்ப்பா செய்றாங்க. සුංගම් ගෙවන අයත් ඒ ආකාරයට තමයි කරන්නේ. பரிசேயரும் அதைத்தான் செய்றாங்க. පරිසවරුත් ඒ ආකාරයටමයි කරන්නේ. நீங்களும் அதைத்தான் செய்றீங்க. ඔයාලත් ඒ ආකාරයට තමයි කරන්නේ. நீங்களும் அதைத்தான் செய்றீங்க. ඔයාලත් ඒ දේමයි කරන්නේ. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. සුදුහුණු ගහපු සොහොන් කොතවල්. இனி வெள்ளை ஷர்ட் போட்ட வந்ததால அப்படி சொல்ல வேணாம். සුදු ෂර්ට් දාගෙන ආපු නිසා ඒ වගේ කියන්න එපා. நீங்க கலர் உடுத்திருந்தாலும் இந்த சகோதர சிநேகம் அதாவது அந்நியரை உபசரிக்கிறது உங்கள்ட்ட இல்லாட்டி நீங்க உங்களோட கேங்குக்குள்ளேயே சுத்தி சுத்தி இருக்கிறீங்கண்டா உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார் நீ வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. ඔයාලා අනිත් අයට ප්‍රේම කරන්නේ නැතුව ඔයාලගේ කණ්ඩායමේම සිටිනවා නම් යේසුස් වහන්සේ කියනවා සුදුහුණු ගහපු සොහොන් කොතවල් කියලා. கலாத்தியர் 6:10 ගලාතිය 6:10. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் நன்மை செய்ய கடவோம். யாவருக்கும், புதிதாய் வந்தவர்கள், இடையில வந்தவர்கள், பழையவர்கள், அந்நியர்கள், நாங்கள் அறியாதவர்கள், யாவருக்கும் நன்மை செய்ய பழகு. එබැවින් අපට ප්‍රස්ථා ඇති හැටියට සියල්ලන්ටම ප්‍රදාන කොට ඇදහිලේ අයට යහපත් දේ කරන්න. லேவியர் ராகமம் 19 அதிகாரம் 33-34 வசனம். யாதொரு அந்நியன் உங்கள் தேசத்தில் உங்களோட தங்கினால் அவனை சிறுமைப்படுத்த வேண்டாம். විදේශිකයෙක් නුඹලාගේ දේශයේ නුඹ ළඟ වසන්නේ නම් ඔහුට අයුත්තක් නොකරල්ලා. உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை சுதேசி போல எண்ணி நீங்கள் உங்களில் அன்பு கூறுகிறது போல அவனிலும் அன்பு கூறுவீர்களாக. நீங்கள் எகிப்து தேசத்தில் அந்நியர்களாக இருந்தீர்களே, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். නුඹලා ළඟට වාසය කරන විදේශියා නුඹලා අතරේ උපන්නෙකු මෙන් වේවා. නුඹට මෙන්
ඔහුට ප්‍රේම කරපන්න. මක් නිසාද නුඹ මිසර දේශයේ විදේශීව සිටියේය. මම නුඹලාගේ දෙවි වූ ස්වාමින් වහන්සේය. ஸோ நான் இப்ப 4 காரியங்களை உங்க மத்தியில வைக்கிறேன் சீக்கிரமா. මම කාර්යයන් 4ක් ගැන ඔයගලන්ට පෙන්눔 කරන්නම්. மனதுருக்கத்தை குறித்து. සිත් දයානු කම්පාව ගැන. அதாவது மனுஷர் மேலே மனதுருகிற லேசான காரியம் இல்லை. මනුෂ්‍යයන් කෙරෙහි දයානු කම්පා කිරීම ලේසි පහසු දෙයක් නෙවෙයි. ஆனால் மனதுருகியே ஆக வேண்டும். කෙසේ හෝ දයානු කම්පා කළ යුතුයමයි. முதலாவது, පළමුව, are you willing to cross social barriers? தடைகளை, சமுதாய தடைகளை தாண்டி செல்ல உன்னால் முடியுமா? සමාජයේ සම්ප්‍රදාය ධර්මයේ සියල්ල අභිබවා යාමට ඔබට සූදානම්ද ඔබ? விளங்கிட்டா? තේරෙනවද? ஒரு ஆள் நல்ல திருநூறு சாத்தி ඔහු හොඳටම வந்தாள், ඔයාලා ගාව ඇවිල්ලා උදව් ඉල්ලුවොත් உதவி செய்வீங்களா இல்லையா? උදව් කරනවද නැද්ද? பசிக்குதையா, බඩගිනි சாப்பாடு இருந்தா இதன் தாங்கய்யா, කෑම මොන හරි තිබ්බොත් මට දෙන්න කියයි. கொடுப்பீங்களா? ඔයාලා දෙනවද? ஆ, எனக்கு சொல்ல வேணாம், මට කියන්නට එපා. அவனை விடுவோமே. எல்லாரையும் கொலை செய்த ஒரு கொலைபாதகன், සෑම සියලු දෙනාම මරණයට පත් කරපු මිනි මරුවෙක්. அவனை போலீஸ் தேடி திரிதான். ඔහුව පොලිසියෙන් හොයමින් සිටිනවා. ஒரு நாள் அரை குஷினி கதவு தட்டி சத்தம் கேட்குது. දවසක් කුස්සිය පැත්තෙන් තට්ටු කරන සද්දයක් ඇහෙනවා. கதவை திறந்து அவன் நிற்கிறான். දොර ඇරපු ගමන් ඔහු සිටිනවා. பிரபாகரன், பிரபாகரன் இன்னவா, ප්‍රභාකරන් ඉන්නවා. ராஜபக்ச இன்னவா, சரியா? என்ன செய்ய போறீங்க? கை நடுங்கு, நம்ம எங்க உள்ள வந்துட்டானா? ඔයාලගේ අත් වේවුලයි. දැන් අපිවත් මරන්නට දාවේ කියලා බලයි. நீங்க யாரு? ඔබ කවුද? நான் தான் பிரபாகரன். මමයි ප්‍රභාකරන්. என்னத்துக்கு வந்தீங்க? ඇයි ආවේ? புள்ள 4 நாளா சாப்பிடல புள்ள. දවස් 4ක්ම මම කයම කෑවේ නැහැ. இது சாப்பாடு இருந்தா தாப்புல කෑම சாப்பிட்டு මොනාරි போற. තිබොත් දෙන්න කාලා යන්න. நீயா? ඔබද? என்ற சொந்த பந்த எத்தனை சொந்த பந்தத்தை நீ கொண்டா? මාගේ නෑදෑ හිතවතුන්ව කී දෙනෙක් ඔබ நீ මරණයට எங்கட පත් வீட்டுக்கு කරාද? முன்னால எல்லாம் லேண்ட் மைண்ட வச்சா. ඔබ මාගේ ගේ ඉදිරිපිටනේ ලෑන්ඩ් මයින්ඩ් එකක් அதல තිබ්බා. ஆமிகாரம் வந்து அப்படியே எங்கட வீட்டையே தரமட்டமாக்கினா நீதானே அந்த ஆளு. එතකොට යුද හමුදාවෙන් ඇවිල්ලා එය විනාශ කළා. ඒ ඔබ நீதானே නේද? என்ற புருஷனை அப்படியே கொண்டு போய் அங்கே இல்லாமலாக்கி விட்டனி. ඔබ නේද මගේ සැමියාව ගෙනහිල්ලා නැති කරේ? நீதானே என்னுடைய மகனை அங்கே அழித்தனி. මගේ දරුවාව විනාශ කළේ ඔබ නේද? நீதானே. ඔබ නේද? ஓம் ஓம். ඔව් ඔව්. சாப்பாடு கொடுப்பீங்களா? කෑම දෙනවද ඔයාලා? சமுதாயம் சொல்றது கொடுத்தீங்கன்னா அவ்வளவுதான். සමාජය කියනවා දුන්නොත් එච්චරයි. அவன் சொல்றான் நீ இப்ப சாப்பாடு தராட்டி நான் மயங்கி இங்கே விழுந்துருவேன். ඔහු කියනවා දැන් මට කෑම දුන්නේ නැත්තම් මං එතනම කලාන්ත වෙනවා என்ன කියලා. தேடி வாரவன் இங்க என்ன இங்க கண்டுட்டான்டா நீயும் போச்சு என்னோட தான் வரணும். දැන් මාව හොයාගෙන එන එක්කෙනා මෙතනදී හවුනොත් ඔබත් ඉවරයි කියයි. சாப்பாடு கொடுப்பீங்களா? කෑම දෙනවද? அதுதான் அதுதான் இருக்கு. அதாவது சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒருவன் உங்க வீட்டு வாசல்ல வந்து தட்டி உதவி கேட்கிறான். සමාජයෙන් කොන් කරපු කෙනෙක් ඇවිල්ලා ඔබගේ දොරකඩ ඇවිල්ලා උදව් උපකාර ඉල්ලනවා. நீங்க என்ன செய்வீங்க? ඔයාලා මොනවද කරන්නේ? எங்கட உடுப்பு துவைக்கிற நாங்க டோபின்னு சொல்லுவோம், மன்னித்து கொள்ளணும் அந்த பேரை சொல்றதுக்கு. ஆனா எனக்கு வேற சொல்ல எனக்கு தெரியாது. අපේ රෙදි හොදන ඩෝබි කියන එක එක්කෙනෙක් එනවා. நான் சிறுவனாய் இருந்த காலங்களிலே கண்டதை நான் சொல்லுவேன். මම කුඩා කාලයේ සිටදී දැක දෙයක් කියන්නම්. பிச்சைக்காரன் வீட்டுல வந்து தண்ணி கேட்டா හිඟන්නෙක් ඇවිල්ලා වතුර ඉල්ලුවොත් எங்கட அம்மா අපේ අම්මා இது ரட்சிக்கப்பட முதல் මේ ගැලවීම ලබන්නට පෙර பால் பேணிய, அதாவது அரிசி அல்ற பான் பேணி, மில்க் மெய்ட், அதுல தண்ணி எடுத்து கொடுப்பா. මිල්ක් මේට් ටින් එකේ තමයි වතුර අරන් දෙන්නේ. எல்லா வீடுகளிலும் அந்த காலங்கள் அப்படித்தான். සෑම නිවසකම ඒ දේ තමයි සිදු වුනේ. சிரட்டையிலே கொடுத்த காலங்கள் நான் அறிந்திருக்கிறேன். පොල් කටුවල දුන්න කාලයකුත් තිබෙනවා. டோபி தண்ணி கேட்டா ඩෝබි කෙනෙක් ඇවිල්ලා වතුර ඉල්ලුවොත් அவருக்கு பிளாஸ்டிக் கப்புல கொடுக்கிறேன். ඔහුට ප්ලාස්ටික් කප් එකේ තමයි දෙන්නේ. எத்தனை பேருக்கு விளங்குது இது? කී දෙනෙකුටද මේ තේරෙන්නේ? இன்றைக்கு வந்து உங்களிடத்துல அப்படிப்பட்டவர்கள் கேட்டா අද දවසේදී ඒ ආකාරයෙන් ඇවිල්ලා ඉල්ලුවොත් நீங்க எதுல தண்ணி கொடுப்பீங்க? ඔයාලා මොකේද වතුර දෙන්නේ? கிளாஸ்ல? වීදුරුවේද? எத்தனை பேர் கிளாஸ்ல கொடுப்பீங்க? கை வைத்து காட்டுங்க. වීදුරුවේ දෙන්නේ. இதை பற்றி தான் நான் இங்க பேசிக் கொண்டிருக்கிறேன்.
சிலர் சொல்லுவாங்க அந்த ஆளை வீட்டுக்குள்ள எடுக்காது. සමහර අය කියනවා ඒ අයව ඇතුළට ගන්න එපා කියලා. அந்த காலங்கள்ல நான் உண்மையா சொல்ற உண்மை, அந்த காலங்களோ இந்த ஒரு நாள் ඒ කාලය ගැන මම මේ කියන්නේ நீங்க ඇත්තෙන්ම. காலம்பர டாய்லெட்டுக்கு போவீங்க. සමාජයේ සම්ප්‍රදාය සියල්ලක්ම අභිබවා ගිහිල්ලා ඔහුනුත් අපේ සහෝදරයන් ලෙස පිළිගන්නට අපට පුළුවන්ද? இரண்டாவது දෙවෙනුව a willingness to take risk, அதாவது இடரல்களை சந்திக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ජීවිතේ පරදුවට තබා අභියෝගවලට මුහුණ දීමට සූදානම් විය යුතුයි. லூக்கா 6 அதிகாரம் 30வது வசனத்துல ලූක් සුවිශේෂ පොතේ 6 වෙනි පරිච්ඡේදයේ உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு. නුඹේ නිල්ලන සියල්ලට දීපන්න. பாஸ்டர் ஏன் பாஸ்டர் இதெல்லாம் இன்றைக்கு சொல்றீங்க? கொடுத்து கொடுத்து பிஞ்சு போயிருக்கிறேன் பாஸ்டர். දීලා දීලා ඉවරයි. எடுத்தவன் திரும்பி தாராடு இல்ல பாஸ்டர். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு? கையை உயர்த்தி காட்டுங்க. இந்த வட்டியை கொடுத்தாக்கள் உயர்த்தக்கூடாது. தாங்க நாளைக்கு தாரன். வீட்டில் ஒன்றும் இல்லையே, உங்களோட கழுத்துல மிங்குற தாங்களன், காதுல மிங்குற சரி மினுங்கிறத கொடுக்குறான். நாளைக்கு இப்ப 10 வருஷமாகியும் அந்த நாளைக்கு இன்னும் வந்து சேரல. பாஸ்டர் என்ன செய்ய? போலீஸுக்கு போகட்டா? இல்ல, வேதத்துக்கு போங்க. வேதம் என்ன சொல்லுது? இன்றைக்கு நிறைய பேர பிரச்சனைக்கு ஒரு தீர்வை நான் இன்று கொடுக்க வந்திருக்கிறேன். மேக்கே சிங்களேங்கி ஆண்ட புழுவாந்த ඔබගෙන් යමක් ඉල්ලලා අවුරුදු වසර ගාණක් ගිහිල්ලා තේ දේ ඔබට දුන්නේ නැත්නම් ඔබ අහනවා පොලිසියට යන්නද කියලා. නැහැ, පොලිසියට යන්න එපා. දේ වචනේ තුලට යන්න. ඒට මම අද පිළිතුර දෙන්නම්. கேட்கின்ற எவனுக்கும் எல்லாரும் சொல்லுங்க. இந்த கொஞ்சம் பேர் இருக்கிறாங்களே கடன் வாங்கி கொடுக்காதாக்களுக்கு பெரிய சந்தோஷம் பாருங்க. இன்றைக்கு அல்லேலூயா, நீண்ட காலத்துக்கு பிறகு இன்றைக்குத்தான் ஆவியானவர் பாசரோட பேசுறார். ණය අරගෙන ණය නැවත දුන්නේ නැති අයට මේක මහත් සතුටක් ඇති. අද තමයි අපේ දේවගතිතුමා සමග දෙවියන් වහන්සේ මැදිහත් වෙන්නේ කියලා. යම් කිසි දෙයක් ඉල්ලුවොත් දෙන්න. என்கிட்ட வேணா கேட்டா தரவே மாட்டேன். මගේ වෑන් එක ඉල්ලුවොත් මම දෙන්නෙම නැහැ. உன்னுடையதை எடுத்து கொள்ளுகிறவனிடத்திலே அதை திரும்ப கேளாதே. නුඹේ දේපල පැහැර ගන්නාගෙන් නැවත ඒවා නොඉල්ලන්න. சிலருடைய உள்ளத்துல ஐஸ் தண்ணி ஊத்துன மாதிரி பெருக்கு. සමහර අයගේ හදවතේ අයිස් වතුර දැම්ම වගේ තිබෙනවා. இந்த பிரச்சனைக்கு முடிவு வந்துட்டப்பா. මගේ ප්‍රශ්නයට පිළිතුරක් ආවා කියලා. பாஸ்டர் அதற்க திருப்பி சொல்லுங்க பாஸ்டர், அவங்க கேட்கிறதுக்கு පාස නැවතත් ඒ දේ කියන්න. உள்ளத்துல ஐஸ் தண்ணி வருதுன்றா சொல்றேன். உன்னுடையதை எடுத்து கொள்ளுகிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. නුඹේ දේපල පැහැර ගන්නාගෙන් නැවත ඒවා නොඉල්ලන්න. ஆனா சிலருடைய உள்ளத்துல இந்த வசனம் கொதி தண்ணியை ஊத்துற மாதிரி இருக்கு. තවත් සමහර අයගේ හදවතේ උණු වතුරවත් වැක්කුරුවා වගේ තිබෙනවා. உங்களுக்கு வேறொன்றும் இல்லையா பாஸ்டர் சொல்றேன்? පාස වෙනත් දෙයක් නැද්ද ඔබට கதா කරන්නට? அப்ப இப்பதான் அந்த புருஷன்காரன அம்மா திரும்பி பார்க்கறா. உனக்கு காலம்புற சொன்னேன் தானே இன்றைக்கு சர்ச்சுக்கு போ தேவலண்டு. දැන් ස්වාමී පුරුෂයා භාර්යාව දේශ බලලා කියනවා ඔබට මං උදේ කිව්වා නේද අද සභාවට යන්න අවශ්‍ය නැහැයි කියලා. நாங்க இப்ப இன்றைக்கு வந்திருக்காட்டி இந்த பிரச்சனை இல்ல தானே என்ன? අද අපි ආවේ නැත්තම් මේ ප්‍රශ්නේ නැහැ නේද? சிலர் யோசிச்சு கொண்டு இருக்கிறாங்க, ஐயோ நான் சொன்னனே அவருக்கு இன்றைக்கு வர சொல்லி, ஐயோ வந்திருக்கணும் அப்பா, அவரெல்லாம் இத கேட்கணும் அப்பா. දැන් තවත් සමහර අය හිතනවා අයියෝ මං අද උදේ එයාට එන්න කිව්වනේ. එයානේ මේ දේ අහන්න ඕනේ. අනිවාර්යෙන් එයා පැමිණිය යුතුයි ஆனா කියලා. இயேசு சொன்னார் அதுதான். නමුත් යේසුස් වහන්සේ මෙයයි කීවේ. கொடுத்தா கேட்காது. දුන්නොත් ඉල්ලන්න එපා. கொடுத்தா என்ன பாஸ்டர், இந்த சாரி 5 போயிட்டு பாஸ்டர் கேட்கலாதா பாஸ்டர்? පාස්ටර් මගේ සාරි පහක් දුන්නා. ආයි නැවත මට ඉල්ලන්න බැරිද? நான் உங்களுக்கா சிலுவையில மறிக்கல. මම ඔබ වෙනුවෙන් කුරුසිය යන ගැසුවේ නෑ. உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர் சொல்றார், கொடுத்தியா இனி கேளாத. ඔබ වෙනුවෙන් ජීවිතේ පූජා කළ යේසුස් වහන්සේ කියනවා අප ඔබ දුන්නොත් යමක් ඉල්ලන්න එපා. இனி கேட்டா என்ன செய்யற பாஸ்டர்? දැන් ආයි ඉල්ලුවොත් මොනවද කරන්නේ? நீ கொடுக்காத. 5 தந்தன் தரல தானே, 6வது தர மாட்டேன். 5 கொண்டு வா, 6வது தாரன். மூன்றாவது, තුන්වෙනි කරුණ உன்னுடைய அதி வேலை பளுவை ஒரு தடையாக கணிக்க கூடாது. අධික කාර්ය බහුල වීම තිබීම බාධාවක් හැටියට ඔබ ගන්න හොඳ නෑ. இந்த சமாரியன் மிகவும் வேலை பழுவோட தான் அவன் போனான். அவன் இலக்க போய் அடையணும்.
කාර්ය බහුලව තිබෙද්දි තමයි ඒ සමාරියා ඒ මාර්ගයේ ගියේ. ஆனாலும் அவன் போன பெரிய நீண்ட தூரம் ඔහු ගියේ දීර්ඝ ගමනක්. பயங்கரம். භයානකයි. இவனை தாக்குன கள்ளன் எங்க மறைஞ்சு கொண்டு இருக்கிறான்னு தெரியாது. මොහුට ගහපු ඒ හොරුන් කොහේ සැඟවිලා සිටිනවද දන්නේ නැහැ. அடுத்தது அவன் தாக்கப்பட முடியும். ඉන්පසුව මොහු බාධාවට පැමිණෙන්න පුළුවන්. அதுக்கிடையில இவன் போய் சேர வேண்டும். ඊට පෙර ඔහු ගිහිලා එහාට යන්න ඕනේ. ஆனா அவன் நின்றான். නමුත් ඔහු එතන නැවතුණා. எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை, මට මොනවා වුණත් කමක් எனக்கு නැහැ. லேட்டா போனா මට பரவாயில்லை, පරක්කු வුණොත් කමක් නැහැ. இன்றைக்கு இரவு தான் எனக்கு போக இல்லாம போனாலும் பரவாயில்லை, අද රාත්‍රියේ මට යන්න බැරි වුණත් කමක් නැහැ. இந்த உயிரை காப்பாற்றுவது என்ற கடமை. මොහුගේ ජීවිතේ බේරා ගැනීම මාගේ යුතුයකමක්. மத்தேயு 5:41 මතෙව් 5:41. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. යමෙක් එක හැතැම්මක් යන්නට නුඹට බලහත්කාරී කරොත් ඔහු සමග හැතැම්ම දෙකක් ඵල යන්න. அந்த நாட்களிலே ඒ කාලය තුලදී இருந்த ஒரு சட்டம் தான், තිබුණ නීතියක් තමයි நீங்க ரோட்ல நடந்து போறீங்க, ඔබ මාර්ගයේ ගමන් කරන විට ஆமிக்காரன் ரோட்டால மத்த பக்கத்தால ரோந்து வாரான், හමුදාවෙන් අය එතනින් යයි. அவனுடைய முதுகுல பெரிய பாரமான அவன்ட பேக் அவன்ட இருக்கு. ඔහුගේ බෙල්ල පැත්තේ ඔහුගේ ලොකු බෑග් එකක් තියෙයි. அந்த சட்டம் என்ன சொன்னதண்டா, ඒ නීතිය මොනවද කිව්වේ? அவன் தண்ட பேக் அவன் பக்கத்துல போறவனை கூப்பிட்டு வாடா என்று சொல்லி தண்ட பேக் அவன் தோள்ல போடலாம். ඔහුගේ කරපිට තිබුණා වූ ඒ බෑග් එක ඔහු සමග ගියේ අසල්වැසියාගේ කරපිටට දාන්න ඕනේ. பாருங்க, இயேசு சுவாமி சிலுவையை சுமக்க முடியாமல் அவர் தள்ளாடி விழுகிற போது அதை இந்த மரத்தை எடுத்து இன்னொருவன் தோள்ல போட்டாங்க. යේසුස් වහන්සේ කුරුසිය සමග යනකොට ඔහු ඉතාමත් මොරව ගසාගෙන යනකොට අර අහල පහල ගිය අය අතට දුන්නා ඒ කුරුසිය. ஆனா சட்டம் நீ 1 மைல் தான் நீ நடக்கலாம். නීතිය තිබෙන්නේ එක හැතැම්මක් යන්න ඕනේ. 1 மைலோட நீ வேணும், அவன் எடுக்கிறானோ இல்லையோ நீ உண்ட பேக்கை தூக்கி எறிஞ்சிட்டு போகலாம். එක හැතැම්මක් ගියාට පස්සේ ඒ කරපිට තිබෙනා ඔය බෑග් එක ඇරලා යන්න පුළුවන්. அதான் சட்டம். ඒ තමයි නීතිය. ஆனா இயேசு என்ன சொன்னார்? නමුත් යේසුස් වහන්සේ මොනවද 1 කිව්වේ? மைல் உன்னை பலவந்தம் பண்றானா, ඔබට යන්නට හැතැම්මක් කතා කරොත් நீ 2 மைல் தூக்கி. ඔබ හැතැම්ම දෙකක් යන්න. இதுதான் அன்பு. මේ තමයි ප්‍රේමය. அதுதான் அந்த 2வது மைல் நடப்பதுதான் அன்பு. දෙවෙනි හැතැම්ම ඇවිදීම තමයි ප්‍රේමය. அதுதான் சகோதர சிநேகம். ඒ තමයි සහෝදර ප්‍රේමය. அதுதான் அந்நியர்களை உபசரிக்கிற உபசரிப்பு. ඒ තමයි අසල්වැසියන්ව ප්‍රේම කරන 4வது கடைசியாக හතර වෙනුව. சில தியாகங்களை நாம் செய்ய ஆயத்தப்பட வேண்டும். අපි පරිත්‍යාගීශීලී වීමට සූදානම්ව සිටිය යුතුයි. 34ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா 34 වෙනි පදයේ බැලුවොත් அவன் தன்னுடைய திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுக்கிறான். ඔහුගේ මුද්‍රික පානයත් තෙලුත් දෙනවා. அவன் தன்னுடைய பிரயாணத்துக்கு வைத்திருந்த பணத்தை அவன் கொடுக்கிறான். ඔහු ගාව තිබුණා වූ ඒ මුදල් ඔහු දෙනවා. தேவைப்பட்டால் நான் மிச்ச பில்லை பே பண்ணுகிறேன் என்று ஒரு வாக்குறுதி ஓபன் செக் கொடுக்கிறான். ඔහු නැවතත් අවශ්‍ය වුණොත් මුදල් ඇවිල්ලා දෙන්නම් කියලා ඔහු මුදල් දෙනවා. லூக்கா 6ஆம் அதிகாரம் 29-30 வசனம். ලූකා 6 වෙනි පරිච්ඡේදයේ 30 වෙනි පදය. உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறுகன்னத்தையும் கொடு, உன் அங்கியை எடுத்துக் கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. நீங்க வாசிக்க வேணாம். உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, ඔබගෙන් ඉල්ලන්නවට දෙන්න. உன்னுடையதை எடுத்துக் கொள்ளுகிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. ඔබගෙන් යමක් ගන්නාගෙන් නැවත ඉල්ලන්න එපා. திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் නැවත දෙයි කියලා ඔබ ණය දුන්නොත් உங்களுக்கு பலன் என்ன? ඔබට තිබෙන විපාකය திரும்ப කුමක්ද? தங்களுக்கு கொடுக்கும்படியாக பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே, නැවත ලැබෙයි කියා පෞකාරයොත් ඒ ආකාරයටම කරනවා நீங்க නේද? திரும்பி தர வேண்டும் என்று நீங்க கொடுத்தா உங்களுக்கும் அந்நியனுக்கு வித்தியாசம் இல்ல. නැවත ඔබ දෙන්න ඕනේ කියලා ඔබ දුන්නොත් ඔබටත් අන්‍ය ජාතියටත් කිසිම වෙනසක් නැහැ. அந்நியன் வட்டிக்கு கொடுக்கிறான், நீங்களும் கொடுக்குறீங்க. අන්‍ය ජනතාව පොලියට දෙනවා, ඔබත් ඒ ආකාරයට දෙනවා. அவன் சபைக்கு வெளியே இருக்கிற அந்நியன், ඔහු සභාවෙන් පිට ඉන්නා වූ අන්‍ය ජාතියෙක්, நீ சபைக்குள்ள இருக்கிற அந்நியன். ඔබ සභාව තුල ඉන්නා වූ අන්‍ය. இயேசுவாமி சொல்றத கேளுங்க. යේසුස් වහන්සේ කියන දේ අහන්න. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், ඔබගේ සතුරාට ප්‍රේම කරන්න, நன்மை செய்யுங்கள், යහපත කරන්න, கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், නොපැකෙලි ඔබ ණය දෙන්න. அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். එවිට ඔබගේ විපාක මහත්ය. எபேசியர் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். එබේසියර් 5 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි වචනය. ஆகையால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாகவும் காணிக்கையாகவும் பழியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும்
ஒருவரில் ஒருவர் அன்பாய். එබැවින් නුඹලා ප්‍රිය දරුවන් මෙන් දෙවියන් වහන්සේ අනුව යන්නෝ වෙයල්ලා. ක්‍රිස්තුස් වහන්සේ නුඹලාට ප්‍රේම කොට මිහිරි සුවඳක් පිණිස දෙවියන් වහන්සේට පූජාවක්ද යාගයක්ද වූයේය. நான் ஒரு காரியம் இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நாம் விசுவாசிக்கின்றோம். எமது ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு ஆரம்பமாகின்றது. உங்கள் கவலைகள் தீரணுமா? வியாதி பாவ சாபங்களில் இருந்து விடுதலை வேண்டுமா? மாந்திரீக பில்லி சூனிய கட்டுக்கள் மாறணுமா? கடன் தொல்லை நீங்கி ஆசீர்வாதங்கள் கிடைக்கணுமா? உங்களுக்காக ஜெபிக்க நாம் காத்திருக்கின்றோம். பாஸ்டர் ரோஷான் மயசன் அவர்களின் தேவ செய்தி அடங்கிய சீடிக்களை எமது புத்தக சாலையிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். எமது முகவரி சியோன் தேவாலயம், இலக்கம் 34A, சென்ட்ரல் வீதி, மட்டக்களப்பு, ஸ்ரீலங்கா. ஜாயன் சர்ச், நம்பர் 34A, சென்ட்ரல் ரோட், பேட்டிகலோ, ஸ்ரீலங்கா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.